இருட்டு அறைக்குள்ள ஒரு சின்ன விளக்கு ஏத்தி வச்சா அந்த வெளிச்சம் முதல்ல எதை காட்டும்? அந்த அறையில் இருக்கிற பொருள்களை விட அந்த விளக்கு நிக்கிற தரையத்தான் முதல்ல காட்டும். மனுஷ வாழ்க்கையும் அப்படித்தான். எங்கேயோ பறக்கணும், எதையோ சாதிக்கணும்னு ஓடிக்கிட்டு இருக்கிற நாம என்னைக்குமாவது நிதானமா நின்னு நாம யாரு, நமக்கான இடம் எது அப்படின்னு யோசிச்சு பார்த்திருக்கோமா? இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு கடமை இருக்கு. எறும்பிலிருந்து யானை வரைக்கும் அது என்ன செய்யணுங்கிற கணக்கு இயற்கையிலேயே எழுதப்பட்டிருக்கு. ஆனா 6 அறிவு படைச்ச மனுஷன் மட்டும்தான் தான் என்ன செய்யணும்னு தெரியாம அடுத்தவன் செய்யறத பார்த்து தானும் செய்யணும்னு ஆசைப்பட்டு கடைசியில நிம்மதியையும் தொலைச்சிட்டு நிக்கிறான். ஒரு ஊர்ல ஒரு பெரிய ஆலமரம் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த மரத்தோட விழுதுகள் பூமியை நோக்கி வர்றது எதுக்கு? அது வெறும் அழகுக்காக இல்ல, அந்த மரம் இன்னும் பலமானதா நிக்கணுங்கிற ஆதாரத்துக்காக. நம்ம முன்னோர்கள் வகுத்து கொடுத்த வர்ணாசிரம தர்மம்ங்கிறது அந்த விழுதுகளை போலதான். அது மனுஷனை பிரிக்கிறதுக்காக வரல, மனுஷ சமூகத்தை விழாம தாங்கி பிடிக்கிறதுக்காக வந்தது. ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன? நாம ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கிற விதத்துல தான் அது மருந்தா இல்ல விஷமானு மாறுது. வர்ணாசிரமம் அப்படின்னு சொன்னாலே இன்னைக்கு பல பேருக்குள்ள ஒரு சின்ன நடுக்கமும் ஒரு விதமான எதிர்ப்பும் வர்றத பார்க்க முடியுது. ஏன்னா நாம அதை ஒரு ஜாதி கண்ணாடியை போட்டுக்கிட்டு பார்க்குறோம். ஆனா உண்மையிலேயே அது என்ன? அது ஒரு ஒழுங்கு. ஒரு வீட்டில் 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேரும் ஒரே வேலையை செஞ்சா அந்த வீடு உருப்படுமா? ஒருத்தர் சம்பாதிக்கணும், ஒருத்தர் சமைக்கணும், ஒருத்தர் வீட்டை சுத்தப்படுத்தணும், ஒருத்தர் பாதுகாக்கணும். இந்த 4 வேலையும் சரியா நடந்தாதான் அந்த குடும்பம் நிம்மதியா இருக்கும். இதைத்தான் ஒரு பெரிய அளவுல யோசிச்சு பாருங்க. அதுதான் இந்த சமுதாயம். ஒரு சமுதாயம் இயங்கணும்னா அறிவு வேணும், தைரியம் வேணும், பொருளாதாரம் வேணும், உழைப்பு வேணும். இந்த 4மே ஒருத்தனுக்குள்ளேயே முழுமையா இருக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கும். அந்த தனித்தன்மையை அடையாளம் கண்டு அதை முறைப்படுத்துறது தான் இந்த தர்மத்தோட அடிப்படை. யோசிச்சு பாருங்க. ஒருத்தன் கவிதை எழுதுறதுல கில்லாடியா இருப்பான். அவனை போயிட்டு நீ போயிட்டு பார்டர்ல சண்டை போடு அப்படின்னு சொன்னா அவன் அங்க போய் கவிதை தான் எழுதிட்டு இருப்பான். எதிரிகிட்ட தோத்துருவான். அதே மாதிரி நல்ல கட்டுமஸ்தான உடம்பும் வீரமும் இருக்கிறவனை கூப்பிட்டு நீ உட்கார்ந்து தியானம் பண்ணுன்னு சொன்னா அவன் மனசு ஒரு இடத்துல நிக்காது. அப்போ ஒரு மனுஷனோட இயல்பு என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த இயல்புக்கு ஏத்த மாதிரி ஒரு பொறுப்பை கொடுக்கறது எவ்வளவு பெரிய புத்திசாலித்தனம். இதைத்தான் வர்ணம் அப்படின்னு சொன்னாங்க. வர்ணம்னா நிறம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா ஆன்மீக ரீதியா பார்த்தா அது மனசோட குணம். நம்ம மனசு என்ன தன்மையில இருக்கு? நாம எதை நோக்கி ஓடுறோம்? அறிவு தேடலை நோக்கியா, அதிகாரத்தை நோக்கியா, லாபத்தை நோக்கியா, இல்ல சேவையை நோக்கியா? இதுதான் கேள்வி. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் கிட்ட கேட்டா எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதைத்தான் செய்வேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உனக்கு எது பிடிச்சிருக்குன்னு உனக்கு உண்மையாவே தெரியுமா? இல்ல மத்தவங்க செய்யறத பார்த்துட்டு உனக்கு பிடிச்சிருக்கான்னு நீயே உன்னை ஏமாத்திக்கிறியா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஐடி கம்பெனியில வேலை பார்க்குற எத்தனையோ பேர் கையில நிறைய சம்பளம் இருந்தும் மனசுல நிம்மதி இல்லாம ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்? அவங்களுடைய இயல்பு வேற, அவங்க செய்யற வேலை வேற. ஒரு மீனை நிலத்துல ஓட சொன்னா அது கஷ்டப்படத்தான் செய்யும். ஒரு சிங்கத்தை தண்ணிக்குள்ள நீந்த சொன்னா அது தோத்துத்தான் போகும். வர்ணாசிரமங்கிறது அந்த மீனை தண்ணிக்குள்ளேயும் சிங்கத்தை காட்டுக்குள்ளேயும் இருக்க வைக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு. அதே மாதிரி ஆசிரமம் மனுஷ வாழ்க்கைய 4 கட்டமா பிரிச்சாங்க. இன்னைக்கு நாம பிறந்ததிலிருந்து சாகிற வரைக்கும் ஒரே மாதிரி ஓடுறோம். படிக்கிற காலத்துல காதலிக்கிறோம், சம்பாதிக்க வேண்டிய காலத்துல கவலைப்படுறோம், ஓய்வெடுக்க வேண்டிய காலத்துல மறுபடியும் ஓடுறோம். ஒரு மனுஷன் எப்ப படிக்கணும், எப்ப குடும்பம் நடத்தணும், எப்ப உலகத்தை விட்டு விலகி நிக்கணும், எப்ப எல்லாத்தையும் துறக்கணும், இதுக்கெல்லாம் ஒரு டைம் டேபிள் போட்டாங்க நம்ம ஆளுங்க. அந்த டைம் டேபிள் படி நடந்தா மரணம் வரும்போது கூட ஒரு மனுஷன் சிரிச்சுக்கிட்டே போவான். ஆனா இன்னைக்கு 80 வயசுல கூட சொத்து என்னாச்சு, பேரை என்ன பண்றான் அப்படின்னு ஆசையோடையே கிடக்கிறோம். இந்த குழப்பத்துக்கெல்லாம் விடை தேடுறது தான் இந்த வர்ணாசிரம தர்மம் குறித்த தேடல். சும்மா யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷன் தான் வாழ்க்கையில முழுமையா எப்ப உணர்வான்? தன்னுடைய கடமை என்னன்னு தெரிஞ்சு அதை சரியா செய்யும் போதுதான். ஒரு செருப்பு தைக்கிறவன் தான் வேலையை தெய்வமா நினைச்சு செஞ்சா அவன் ஒரு ராஜாவை விட மேலானவன் அப்படின்னு நம்ம புராணங்கள் சொல்லுது. ஆனா நாம வேலையை வச்சு மனுஷனை பிரிக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுதான் நாம செஞ்ச தப்பு. இந்த தர்மத்தோட உண்மையான நோக்கம் ஒரு மனுஷனை அவனோட உச்சக்கட்ட ஆன்மீக வளர்ச்சிக்கு கொண்டு போறதுதான். ஒரு சமுதாயம் ஒரு உடம்பு மாதிரி. தலை அறிவு பிராமணன், தோள்கள் பலம் க்ஷத்ரியன், வயிறு ஆதாரம் வைசியன், கால்கள் உழைப்பு சூட்டிரன். இதுல தலை பெருசா கால் பெருசான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? தலை யோசிக்கணும்னா கால் நடக்கணும், கால் நடக்கணும்னா தலை வழிகாட்டணும். இதுல எது குறைஞ்சாலும் அந்த மனுஷன் ஊனம்தான்.
அப்போ வர்ணாசிரமங்கிறது ஒரு மனுஷனை இன்னொன்னிலிருந்து தாழ்த்துறதுக்கோ உயர்த்துறதுக்கோ வந்ததில்ல. எல்லாரும் சேர்ந்து ஒரு உடம்பா ஒரு சமூகமா எப்படி இயங்கணும்னு சொல்ற ஒரு வரைபடம். இந்த வரைபடத்தை நாம சரியா புரிஞ்சுக்கிட்டா இன்னைக்கு இருக்கிற எத்தனையோ மன அழுத்தத்துக்கும் சமூக போராட்டங்களுக்கும் தீர்வு கிடைக்கும். நீங்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இந்த சமுதாயத்தில் இருக்கிற குழப்பங்களுக்கெல்லாம் அடிப்படை காரணம் நாம நம்மளோட சுய தர்மத்தை விட்டுட்டு அடுத்தவன் தர்மத்தை கையில எடுக்கிறது தான். இதை பத்தி இன்னும் ஆழமா ஒவ்வொரு வர்ணத்தையும் ஒவ்வொரு ஆசிரமத்தையும் பிரிச்சு மேய போறோம். இது வெறும் வரலாறு இல்ல, இது நம்மளோட வாழ்க்கை. இந்த வாழ்க்கை பயணத்துல நாம எங்க தப்பு பண்ணோம், இனி எப்படி சரி பண்ணலாம், வாங்க அடுத்த பகுதிக்குள்ள போகலாம். ஒரு மனுஷனோட அடையாளம் அவனோட பிறப்புல இருக்கா இல்ல அவன் செய்யற செயல்ல இருக்கா? இந்த கேள்வி இன்னைக்கு நேத்துல பல ஆயிரம் வருஷமா நம்ம ஊர்ல கேட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு கேள்வி. ஆனா உண்மையிலேயே வர்ணம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்ன தெரியுமா? அது உன்னோட ஆத்மாவோட கலர், அதாவது உன்னோட மனசு எந்த மாதிரி எண்ணங்களால நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் விஷயம். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பாத்திரத்துல என்ன இருக்கோ அதுதான் கரண்டியில வரும்னு. அதே மாதிரி தான் உன் மனசுக்குள்ள என்ன குணம் அதிகமா இருக்கோ அதுதான் உன் செயலா வெளியே வரும். சமுதாயத்தை 4 பிரிவா பிரிச்சாங்களே, அது ஏதோ ஒருத்தரை உசத்தியாவும் இன்னொருத்தரை தாழ்வாவும் காட்ட இல்ல. அது ஒரு பெரிய மிஷினோட கியர் சக்கரம் மாதிரி. ஒவ்வொரு சக்கரமும் ஒரு சைஸ்ல இருக்கும். ஆனா ஒரு சின்ன சக்கரம் சுத்தலனாலும் அந்த பெரிய மிஷினே நின்னுடும். இப்போ இந்த வர்ணங்களுக்கு பின்னாடி இருக்கிற குணங்களை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். சாஸ்திரங்கள்ல 3 விதமான குணங்களை பத்தி சொல்றாங்க. சத்துவம், ரஜஸ், தமஸ். சத்துவம்னா அமைதி மற்றும் அறிவு. ரஜஸ்னா வேகம் மற்றும் அதிகாரம். தமஸ்னா மந்தம் மற்றும் உழைப்பு. இந்த 3 குணங்களும் எல்லா மனுஷங்களுக்குள்ளேயும் கலந்துதான் இருக்கும். ஆனா எந்த குணம் உன்கிட்ட அதிகமா இருக்கோ அதை வச்சுதான் உன் வர்ணம் தீர்மானிக்கப்படுது. முதல்ல பிராமணர்கள் அப்படின்னு சொல்லப்படுற அறிவு சார்ந்த பிரிவை எடுத்துப்போம். இன்னைக்கு நாம அவங்கள ஒரு ஜாதியா பார்க்கறோம். ஆனா தர்மம் என்ன சொல்லுதுன்னா, யாரு ஒருத்தன் தான் மனசை அடக்கி அறிவு தேடல்லையே தன்னோட வாழ்க்கையை கழிக்கிறானோ, யாரு ஒருத்தன் பொதுநலத்துக்காகவும் ஆன்மீகத்துக்காகவும் கஷ்டப்படுறானோ அவன் தான் பிராமணன். அவனுக்கு காசு மேல ஆசை இருக்கக்கூடாது, பதவி மேல ஆசை இருக்கக்கூடாது. மத்தவங்க நல்லா இருக்கணும், அதுக்கு நான் வழிகாட்டணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் அவனுக்கு இருக்கணும். ஒரு ஊர்ல ஒரு லைட் ஹவுஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு இடத்துல அமைதியா நின்னு வெளிச்சம் காட்டும். அந்த வெளிச்சத்தை வச்சு கப்பல்கள் கரையேறும். அந்த லைட் ஹவுஸ் மாதிரி இருக்க வேண்டியவங்க தான் இந்த அறிவு பிரிவு. இவங்க தப்பு பண்ணா அந்த மொத்த சமுதாயமே இருட்டுல மூழ்கிடும். இப்போ நீங்களே உங்களை கேட்டுக்கோங்க, நம்ம ஊர்ல இன்னைக்கு எத்தனை பேர் நிஜமாவே இந்த அறிவு பசி தேடல்ல இருக்காங்க? அடுத்தது க்ஷத்ரியர்கள். இவங்க நிர்வாகம் பண்றவங்க, நாட்டை காக்கிறவங்க. இவங்க கிட்ட அந்த ரஜஸ் குணம் அதிகமா இருக்கும். அதாவது வேகம், வீரம், துணிச்சல். ஒரு அநியாயம் நடக்குதுன்னா தட்டி கேட்கிற அந்த ரத்தம் இவங்க கிட்ட இருக்கும். இவங்க தன்னோட சுயலாபத்துக்காக அதிகாரத்தை பயன்படுத்தாம பலவீனமானவங்களை காப்பாத்துறதுக்காக பலத்தை பயன்படுத்தணும். ஒரு யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஒரு போலீஸ்காரரோ இல்ல ஒரு மிலிட்டரிக்காரரோ இல்ல ஒரு நல்ல தலைவரோ அவங்க வேலையை சரியா செய்யலன்னா நம்ம வீட்டுல நிம்மதியா தூங்க முடியுமா? இந்த பாதுகாப்பு தர்மம் குறையும் போதுதான் சமுதாயத்துல அராஜகம் அதிகமாகுது. வீரங்கிறது மத்தவனை அடிக்கிறது இல்ல, மத்தவனுக்காக அடி வாங்கறதுக்கு தயாரா இருக்கிறது. அந்த மனநிலை யாருக்கு இருக்கோ அவங்க தான் உண்மையான க்ஷத்ரியர்கள். மூணாவதா வைசியர்கள். இவங்க தான் சமுதாயத்தோட ரத்த ஓட்டம். ஒரு ஊரோட பொருளாதாரம், வியாபாரம், விவசாயம் இது எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறவங்க. லாபம் சம்பாதிக்கிறது தப்பில்ல, ஆனா அந்த லாபம் தர்மமான வழியில வரணும். ஒரு ஊர்ல பஞ்சம் வராம பாத்துக்கிறது இவங்களோட கடமை. இவங்க கையில பணம் இருக்கும், ஆனா அந்த பணம் சமுதாயத்துல சுழற்சியில இருக்கணும். இன்னைக்கு இருக்கிற பிசினஸ்மேன்கள் எல்லாம் இந்த வர்ணத்துக்குள்ளதான் வருவாங்க. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? பதுக்கல், கலப்படம், அநியாயமான லாபம் இது எல்லாமே வைசிய தர்மத்துக்கு எதிரானது. வியாபாரங்கிறது வெறும் காசு சம்பாதிக்கிறது மட்டும் இல்ல, ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் மக்களோட தேவையை பூர்த்தி செய்யறது. கடைசியா சூத்திரர்கள். இதுதான் இன்னைக்கு ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கப்படுற ஒரு பிரிவு. சூத்திரர் அப்படின்னா சேவை செய்யறவங்க, உழைப்பாளர்கள். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்துல உழைப்பு இல்லாம எந்த ஒரு காரியமும் நடக்காது. ஒரு பெரிய கோவில் கட்டுறாங்கன்னா அங்க அர்ச்சகர் மந்திரம் சொல்லலாம், ராஜா காசு கொடுக்கலாம். ஆனா அந்த கல்லை செதுக்கி தூக்கி வச்ச அந்த உழைப்பாளியோட வேர்வை இல்லைன்னா அந்த கோவில் வெறும் கனவாதான் இருக்கும். சேவை செய்யறதுங்கிறது ஒரு உன்னதமான குணம்.
ஒருத்தருக்கு உதவி பண்றதுல கிடைக்கிற சந்தோஷம் வேற எதுலயும் கிடைக்காது. ஆனா காலப்போக்குல உழைப்ப குறைவா மதிப்பிட்டது தான் நாம செஞ்ச மிகப்பெரிய பாவம். கால்கள் இல்லாம ஒரு மனுஷன் எப்படி நடக்க முடியாதோ அதே மாதிரி உழைப்பாளர்கள் இல்லாம ஒரு சமுதாயம் ஒரு அடி கூட முன்னாடி எடுத்து வைக்க முடியாது. இப்போ இந்த 4 பிரிவையும் ஒன்னா சேர்த்து பாருங்க. இதுல யாரு பெரிய ஆள், யார் சின்ன ஆள்? ஒரு நிமிஷம் யோசிங்க. உங்க உடம்புல இருக்கிற கண்ணு பெருசா இல்ல கை பெருசா? கண்ணு பார்க்கலன்னா கைக்கு வேலை தெரியாது. கை வேலை செய்யலன்னா கண்ணு பார்த்தும் பிரயோஜனம் இல்ல. இந்த புரிதல் இல்லாததுனால தான் இன்னைக்கு ஜாதி சண்டைகளும் ஏற்றத்தாழ்வுகளும் வந்துடுச்சு. வர்ணாசிரமம்ங்கிறது மனுஷங்களை பிரிக்கிறதுக்காக போடப்பட்ட வேலி கிடையாது. ஒவ்வொருத்தரும் தங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடத்துல இருந்துகிட்டு எப்படி ஒரு முழுமையை அடையணும்னு சொல்ற ஒரு வழிமுறை. உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன். ஒரு காட்டுல ஒரு குருவி கூடு கட்டி வாழ்ந்துட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அந்த காட்டுல பயங்கரமான தீ பிடிச்சிருச்சு. எல்லா மிருகங்களும் ஓடுது. ஆனா அந்த குட்டி குருவி மட்டும் பக்கத்துல இருக்கிற ஆத்துல போய் தன்னோட சின்ன அலகுல தண்ணியை எடுத்துட்டு வந்து அந்த தீ மேல ஊத்திக்கிட்டே இருந்துச்சு. இத பார்த்த ஒரு பெரிய யானை சிரிச்சுக்கிட்டே கேட்டுச்சான், ஏய் குட்டி குருவி, நீ ஊத்துற இந்த ஒரு சொட்டு தண்ணியிலையா இந்த காட்டு தீ அணைய போகுது அப்படின்னு. அதுக்கு அந்த குருவி சொல்லிச்சான், இந்த தீ அணையுமா அணையாதான்னு எனக்கு தெரியாது. ஆனா என்னைக்குமாவது இந்த காட்டு தீய பத்தி வரலாறு எழுதும்போது நான் அணைக்க முயற்சி செஞ்சவங்க பட்டியல்ல இருப்பேன், வேடிக்கை பார்த்தவங்க பட்டியல்ல இருக்க மாட்டேன் அப்படின்னு. இதுதான் தர்மம். உன்னோட வர்ணம் எதுவா வேணா இருக்கட்டும், நீ அந்த இடத்துல இருந்து உன்னோட வேலைய எவ்வளவு நேர்மையா செய்யற அப்படிங்கிறது தான் முக்கியம். ஒரு ஆட்சியரா இருந்து நீ ஊழல் பண்ணா நீ தர்மத்தை மீறுற. ஒரு துப்புரவு தொழிலாளியா இருந்து நீ உன் வேலைய சரியா செஞ்சா நீ தான் அந்த இடத்துல தர்மத்தை நிலநாட்டுற. நம்ம முன்னோர்கள் எதையும் காரணம் இல்லாம சொல்லல. ஆனா நாம அதை நம்மளோட வசதிக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிட்டோம். இன்னைக்கு பல இளைஞர்கள் மன அழுத்தத்துல இருக்காங்க. ஏன் தெரியுமா? அவங்க சத்திரிய குணம் கொண்டவங்களா இருப்பாங்க. ஆனா அவங்க அப்பா அம்மா அவங்கள ஒரு கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார வச்சு ஏதோ ஒரு வேலையை செய்ய சொல்லுவாங்க. இல்ல அவங்க மனசுல கலை உணர்வு அதிகமா இருக்கும். ஆனா அவங்கள போய் ஒரு பிசினஸ் பண்ண சொல்லுவாங்க. இந்த மாதிரி குணத்துக்கும் செயலுக்கும் இடையில நடக்கிற போராட்டம் தான் இன்னைக்கு இருக்கிற எல்லா மன கஷ்டத்துக்கும் காரணம். உன்னோட குணத்தை நீ முதல்ல அடையாளம் காணு. நீ யாரு? உனக்கு எது வரும்? உன்னால இந்த உலகத்துக்கு என்ன நல்லது செய்ய முடியும்? இந்த கேள்விகளுக்கு நீ பதில் தேட ஆரம்பிச்சாலே நீ உன்னோட வர்ணத்தை கண்டுபிடிச்சிட்டேன்னு அர்த்தம். வர்ணத்தை பத்தி இவ்வளவு பேசின நாம அடுத்து பார்க்க வேண்டியது ஆசிரமம். மனுஷன் எப்படி வாழணும், வயசுக்கேத்த மாதிரி நம்மளோட பொறுப்புகள் எப்படி மாறணும். இன்னைக்கு 40 வயசுல பண்ற தப்பை ஏன் 20 வயசுல பண்ணக்கூடாது? இதையெல்லாம் அடுத்த பகுதியில ரொம்ப சுவாரஸ்யமா பார்ப்போம். வாழ்க்கைங்கிறது ஒரு ஓட்டம் மட்டும் இல்ல, அது ஒரு சரியான முறையில ஆட வேண்டிய ஆட்டம். அந்த ஆட்டத்தோட விதிகளை தெரிஞ்சுக்க தயாரா இருங்க. வாழ்க்கைங்கிறது ஒரு பரமபத ஆட்டம் மாதிரி. ஏணி ஏறுவோம், பாம்பு கடிக்கும். ஆனா ஆட்ட முடிவுக்குள்ள அந்த 100வது கட்டத்தை தொடணுங்கிறது தான் இலக்கு. ஆனா இப்போ இருக்கிற காலகட்டத்துல நாம எந்த கட்டத்துல நிக்கிறோன்னே தெரியாம ஓடிக்கிட்டு இருக்கோம். ஒரு மனுஷனோட ஆயுச 100 வருஷம்னு கணக்கு வச்சு அதை 4 பங்கா பிரிச்சாங்க நம்ம முன்னோர்கள். அதுக்கு பேரு தான் ஆசிரமம். இது வெறும் வயசு கணக்கு இல்ல, இது மனசோட முதிர்ச்சி கணக்கு. எந்த வயசுல எதை செய்யணுமோ அதை அந்த வயசுல செய்யணும்னு பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க? அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை தத்துவமே இருக்கு. முதல்ல வர்றது பிரம்மச்சரியம். இதுதான் அஸ்திவாரம். இன்னைக்கு பிரம்மச்சரியம்னு சொன்னாலே ஏதோ கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறது மட்டும்தான்னு பல பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது மட்டும் இல்ல விஷயம். பிரம்மா அப்படின்னா அறிவு, சரியம் அப்படின்னா தேடல். அறிவு தேடல்லையே மூழ்கி இருக்கிறது தான் உண்மையான பிரம்மச்சரியம். ஒரு செடி வளரும்போது அதை சுத்தி வேலி போடுறோம்ல, எதுக்கு? ஆடு மாடு மேஞ்சிடக்கூடாதுன்னு. அதே மாதிரிதான் ஒரு மாணவன் தன் அறிவை வளர்த்துக்கிற காலத்துல தேவையில்லாத ஆசைகள், திசை திருப்புகள் அவனுக்குள்ள வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த ஒழுக்கத்தை வச்சாங்க. ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன? படிக்கிற வயசுல செல்போன்ல உலகத்தையே கையில வச்சிருக்கோம். அறிவு வளர்றதை விட தேவையில்லாத விஷயங்கள் மனசுக்குள்ள குப்பையா வந்து சேருது. ஒரு மனுஷன் தான் வாழ்க்கையோட முதல் 25 வருஷத்தை எப்படி செலவு பண்றானோ அதை வச்சு தான் அவனோட அடுத்த 75 வருஷம் அமைய போகுது.
இந்த காலத்துல உடம்பையும் மனசையும் ஒரு கட்டுக்கோப்பா வச்சுக்க கத்துக்கலன்னா பிற்காலத்துல எவ்வளோ காசு இருந்தாலும் நிம்மதி இருக்காது. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு எத்தனை பசங்க விடிய விடிய கேம் விளையாடிக்கிட்டு உடம்ப கெடுத்துக்கிட்டு படிப்பு மேல கவனம் இல்லாம இருக்காங்க. இவங்க எப்படி நாளைக்கு ஒரு சமுதாயத்தை தாங்கி பிடிக்க போறாங்க? பிரம்மச்சரியம்ங்கிறது ஒரு தவம். அந்த தவத்துல ஜெயிக்கிறவன் தான் வாழ்க்கையில எப்பேற்பட்ட சவாலையும் சமாளிக்க முடியும். அடுத்தது கிருஹஸ்தம், குடும்ப வாழ்க்கை. இதுதான் சமுதாயத்தோட முதுகெலும்பு. மத்த 3 ஆசிரமத்துல இருக்கிறவங்களுக்கும் சோறு போடுறது இந்த கிருஹஸ்தன் தான். இது ஏதோ கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்துக்கிறதுக்கான அனுமதி மட்டும் இல்ல, இது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. ஒரு குடும்பத்தை எப்படி நிர்வகிக்கணும், மத்தவங்களுக்கு எப்படி தானம் தர்மம் பண்ணணும், ஒரு நல்ல குடிமகனா எப்படி இருக்கணும்னு கத்துக்கிற இடம் இது. ஆனா இன்னைக்கு குடும்ப வாழ்க்கைங்கிறது ஒரு போராட்டமா மாறிடுச்சு. கணவன் மனைவிக்குள்ள புரிதல் இல்ல, குழந்தைகளுக்கு நேரம் ஒதுக்க முடியல, எப்பவும் காசுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கிறோம். உண்மையான கிரகஸ்த தர்மம் என்ன தெரியுமா? சம்பாதிக்கிற காசுல ஒரு பகுதியை தனக்காகவும், ஒரு பகுதியை குடும்பத்துக்காகவும், ஒரு பகுதியை சமுதாயத்துக்காகவும் ஒதுக்கணும். ஆனா நாம இப்போ எல்லாம் எனக்குன்னு சுயநலத்தோட ஓடுறோம். இந்த சுயநலம் தான் இன்னைக்கு குடும்பங்களை உடைக்குது. ஒரு குடும்பம்ங்கிறது ஒரு சின்ன உலகம். அங்க நீங்க அன்பையும் விட்டு கொடுத்தலையும் கத்துக்கலன்னா வேற எங்கேயும் கத்துக்க முடியாது. இல்லறம் அல்லது நல்லறம் அன்றுன்னு சொன்னது ஏன்னா, ஒரு மனுஷன் தான் ஆசைகளை முறையா அனுபவிச்சு அதிலிருந்து முதிர்ச்சி அடையறதுக்கு இந்த வாழ்க்கை முறை அவசியம். 3ஆவதா வர்றது வானப்பிரஸ்தம். இதுதான் இன்னைக்கு பல பேருக்கு தெரியாத இல்ல மறந்தே போன ஒரு நிலை. 50 வயசுக்கு மேல, அதாவது உன்னோட கடமைகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ மெதுவா உலக விஷயங்கள்ல இருந்து விலக ஆரம்பிக்கணும். பற்று இருக்கணும், ஆனா பட்டும் படாமலும் இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இது. இன்னைக்கு 60-70 வயசுலயும் என் பையன் என்ன பண்றான், என் பேரன் என்ன பண்றான், சொத்து என்னாச்சுன்னு புலம்புறவங்கள பாக்குறோம். இதுதான் தப்பு. ஒரு கட்டத்துல நாம அடுத்த தலைமுறைக்கு வழிவிட்டு ஒதுங்கி நிக்கணும். வானப்பிரஸ்தம்னா காட்டுக்கு போகணும்னு அவசியம் இல்ல, ஆனா மனசு காட்டுக்குள்ள இருக்கிற அமைதியை தேடணும். எதையும் எட்டி நின்னு பார்க்க பழகணும். அட்வைஸ் கேட்டா மட்டும் சொல்லணும், இல்லன்னா அமைதியா இருக்கணும். ஆனா நாம என்ன பண்றோம்? அந்த வயசுலயும் அதிகாரத்தை கையில வச்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். இதனாலதான் வீட்டுக்குள்ள சண்டைகள் வருது. இந்த நிலையில ஒரு மனுஷன் தனக்கும் கடவுளுக்கும் இருக்கிற உறவை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கணும். தான் செஞ்ச தப்புகளை திருத்திக்கவும் புண்ணியங்களை சேர்த்துக்கவும் இதுதான் சரியான நேரம். கடைசியா சந்நியாசம். இது ஒரு நிலையை அடையிறது, எல்லாத்தையும் துறக்கிறதுனா சட்டை போடாம இருக்கிறது இல்ல. மனசுல எதை பத்தியும் கவலைப்படாம எல்லாம் அந்த இறைவன் செயல்னு முழுமையா சரணாகதி அடையிறது. ஒரு காத்து எப்படி எதையும் பிடிச்சு வைக்காம வீசிக்கிட்டே இருக்கோ, அந்த மாதிரி ஒரு சந்நியாசியோட மனசு இருக்கணும். இன்னைக்கு நாம சந்நியாசம்னா ஏதோ காவி துணி கட்டிக்கிட்டு பிச்சை எடுக்கிறதுன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா உண்மையான சந்நியாசி யாருன்னா, யாரு ஒருத்தன் பயத்தையும் ஆசையையும் ஜெயிச்சானோ அவன்தான். இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த 4 நிலைகளும் ஒரு மனுஷனை எவ்வளவு அழகா செதுக்குது. ஆரம்பத்துல கட்டுப்பாடு, அப்புறம் அனுபவம், அப்புறம் விலகி நிற்றல், கடைசில விடுதலை. இது ஒரு முழுமையான வட்டம். ஆனா நாம என்ன பண்றோம்? 20 வயசுல கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறோம், 40 வயசுல படிப்பு வரலையேன்னு வருத்தப்படுறோம், 60 வயசுல பிசினஸ் பண்ணணும்னு ஓடுறோம், சாகிற நேரத்துல கடவுளே என்னை காப்பாத்துன்னு அலறோம். காலத்தோட அருமை தெரியாம நேரத்தை மாத்தி மாத்தி செலவு பண்றதுனால தான் நிம்மதி போயிடுச்சு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஒரு மரத்துல காய் எப்போ பழமாகும்? அதுக்குன்னு ஒரு காலம் இருக்கு. காயா இருக்கும்போது பறிச்சா புளிக்கும், ரொம்ப நாள் மரத்துல விட்டா அழுகி போகும். மனுஷ வாழ்க்கையும் அப்படிதான். அந்தந்த நேரத்துல அந்தந்த பக்குவம் வரணும். வர்ணாசிரம தர்மம்ங்கிறது அந்த பக்குவத்தை கொடுக்கறதுக்கான ஒரு சிஸ்டம். நாம இந்த சிஸ்டத்தை உடைச்சிட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்வோம்னு கிளம்பி கடைசியில ஒரு குழப்பமான காட்டுக்குள்ள வந்து நிக்கிறோம். நீங்க கேட்கலாம், இப்ப இருக்கிற காலத்துல இதெல்லாம் சாத்தியமான்னு. கண்டிப்பா சாத்தியம். நீங்க சன்னியாசியா மாற வேணாம், ஆனா அட்லீஸ்ட் 50 வயசுக்கு மேல போதுங்கிற மனப்பக்குவத்தை வளர்த்துக்கலாமே. நீங்க பிரம்மச்சாரியா காடு மேடு அலைந்து படிக்க வேணாம், ஆனா படிக்கிற காலத்துல போனை ஓரமா வச்சுட்டு அறிவை வளர்த்துக்கலாமே. சின்ன சின்ன மாற்றங்கள் தான் பெரிய மாற்றத்துக்கு வழிவகுக்கும். நாம ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம், ஏன் இவ்வளவு ஓடுறோம்? இதுக்கெல்லாம் காரணம் நாம நம்மளோட வேர்களை மறந்துட்டோம்.
ஒரு செடியோட வேரை அறுத்துட்டு அதுக்கு எவ்வளவுதான் தண்ணி ஊத்துனாலும் அது வளருமா? நம்ம கலாச்சாரம், நம்ம தர்மம் தான் நம்ம வேர். அந்த வேருக்கு நாம திரும்பி போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இது ஏதோ பழமைவாதம் இல்ல, இதுதான் அறிவியல். மனசை ஒருநிலைப்படுத்துற அறிவியல். இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்க எந்த நிலையில இருக்கீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க செய்யறது உங்க வயசுக்கும் உங்க நிலைக்கும் சரியானது தானா, இல்ல காலத்தை தப்பா பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்களா? இந்த கேள்விக்கான பதிலை நீங்களே தேடுங்க. அடுத்த பகுதியில் இந்த வர்ணாசிரம தர்மம் எப்படி காலப்போக்கில் ஜாதி அமைப்பா மாறி சமுதாயத்தில் இவ்வளவு பிரச்சனைகளை உருவாக்குச்சு அப்படிங்கிற கசப்பான உண்மையையும் அதை எப்படி நாம சரி பண்ணலாம்ங்கிற தீர்மையும் பத்தி பேச போறோம். உண்மை எப்பவும் சுடும், ஆனா அதுதான் நம்மை குணப்படுத்தும். வாழ்க்கையில ஒரு கசப்பான உண்மையை நாம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அருமையான மருந்தும் அளவா சாப்பிட்டா தான் குணமாகும். அதுவே அளவுக்கு மீறினா விஷமா மாறிடும். நம்ம முன்னோர்கள் வகுத்த இந்த வர்ணாசிரம தர்மங்கிறது ஒரு காலத்துல ஒரு சமூகத்தை கட்டிக்காத்த எஃகு கவசம் மாதிரி இருந்துச்சு. ஆனா அந்த கவசமே காலப்போக்கில் சங்கிலியா மாறி பல பேருடைய கழுத்தை நெரிக்க ஆரம்பிச்சது தான் இந்த வரலாற்றுல நடந்த மிகப்பெரிய சோகம். தர்மம் எப்போ ஜாதியா மாறுச்சு? குணத்தின் அடிப்படையில் இருந்த பிரிவு எப்போ பிறப்பின் அடிப்படையில் ஒரு சிறையா மாறுச்சு? இதை நாம ஒளிவு மறைவு இல்லாம பேசணும். அப்போதான் நமக்கான விடிவு காலம் பிறக்கும். யோசிச்சு பாருங்க, ஒரு காலத்துல விஸ்வாமித்திரர் ஒரு மன்னரா இருந்து தன் தவத்தால பிரம்ம ரிஷியா மாற முடிஞ்சது. வால்மீகி ஒரு வேடனா இருந்து ஒரு காவியத்தை படைக்க முடிஞ்சது. இதெல்லாம் எதை காட்டுது? ஆரம்ப காலத்துல வர்ணங்கிறது ஒரு திறந்த கதவு மாதிரி தான் இருந்துச்சு. ஒருத்தன் தன் முயற்சியால தன் குணத்தால எந்த நிலைக்கு வேணா உயர முடிஞ்சது. ஆனா இடையில வந்த சில சுயநலவாதிகள் அப்பா என்ன பண்றாரோ அதைத்தான் பையன் பண்ணணும் அப்படின்னு ஒரு முட்டுக்கட்டைய போட்டாங்க. ஒரு டாக்டரோட பையன் டாக்டரா வரணும்னு ஆசைப்படுறதுல தப்பில்லை. ஆனா அவனுக்கு அறிவு இல்லைன்னாலும் அவன்தான் டாக்டரா இருப்பேன்னு அடம்பிடிச்சா அந்த ஊர் என்னாகும்? அங்கதான் பிரச்சனை ஆரம்பிச்சது. இந்த ஜாதிய கட்டமைப்பு எப்போ உருவானது தெரியுமா? எப்போ ஒரு பிரிவினர் தங்களை மற்றவங்களை விட உசத்தியா நினைச்சு மற்றவங்களுக்கு கல்வியையும் அறிவையும் மறுத்தாங்களோ அப்பவே தர்மம் செத்து போச்சு. தர்மம் என்ன சொல்லுது? எல்லா உயிரும் இறைவன் கிட்ட இருந்து வந்தது, எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லுது. ஆனா நாம என்ன பண்ணோம்? நீ கீழே நான் மேலே அப்படின்னு ஒரு படிக்கட்டை உருவாக்கணும். இந்த மேலே கீழேங்கிற கணக்கு தான் இந்த சமூகத்தோட மிகப்பெரிய சாபம். ஒரு துப்புரவு தொழிலாளியை தொடக்கூடாதுன்னு சொன்னோமே, அவரோட சேவை இல்லாம இந்த ஊர்ல ஒரு நாள் மனுஷன் நிம்மதியா இருக்க முடியுமா? அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்காம அவரை ஒதுக்கி வச்சது தர்மம் இல்லை, அது அப்பட்டமான அதர்மம். இன்னைக்கு பல பேர் கேட்குறாங்க, ஏன் சார் சனாதன தர்மம் இதையெல்லாம் ஆதரிக்குதான்னு. உண்மையான தர்மம் என்னைக்குமே ஒரு மனுஷனா அவமானப்படுத்தாது. சூரியன் எல்லார் வீட்டு வாசல்லையும் ஒரே மாதிரி தான் வெளிச்சம் கொடுக்குது. மழை எல்லா வயல்லையும் ஒரே மாதிரி தான் பெய்யுது. இயற்கைக்கு இல்லாத பாகுபாடு மனுஷனுக்கு மட்டும் ஏன் வரணும்? இந்த ஜாதிய கொடுமைகளால நாம என்ன இழந்தோன்னு தெரியுமா? லட்சக்கணக்கான திறமையான மனிதர்களை இழந்தோம். ஒரு சூத்திர வர்ணத்துல பிறந்த ஒருத்தங்கிட்ட அபாரமான அறிவு இருக்கலாம், ஆனா நீ அந்த ஜாதி, உனக்கு எதுக்கு படிப்புன்னு தடுத்ததுனால அந்த அறிவு இந்த உலகத்துக்கு கிடைக்காமலே போயிடுச்சு. இது ஒரு தனி மனுஷனுக்கு நடந்த துரோகம் மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்கு நடந்த துரோகம். இந்த இடத்துல நாம ஒன்று தெளிவா புரிஞ்சுக்கணும். வர்ணாசிரமங்கிறது ஒரு ஃபங்க்ஷனல் சிஸ்டம், அதாவது வேலைகளை பகிர்ந்துக்கிற முறை. ஆனா ஜாதிங்கிறது ஹையரார்கிக்கல் சிஸ்டம், அதாவது மேல கீழேன்னு அடுக்குமுறை. இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்காத வரைக்கும் நமக்கு விமோச்சனம் இல்லை. ஒரு மனுஷன் தன் வேலையால பெருமைப்படலாமே தவிர அந்த வேலையை வச்சு அடுத்தவனை தாழ்த்தக்கூடாது. இன்னைக்கு ஜாதி சங்கங்கள் வச்சுக்கிட்டு எங்க ஜாதி தான் பெருசுன்னு மாறுதட்டிக்கிற எத்தனையோ பேரை பார்க்குறோம். ஆனா அவங்க ஜாதிக்கு அவங்க என்ன செஞ்சாங்க, இல்லை இந்த நாட்டுக்கு என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா பதில் இருக்காது. ஜாதிங்கிறது இன்னைக்கு அரசியலுக்கும் வாக்கு வங்கிக்கும் ஒரு கருவியா மாறிப்போச்சு. உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? எப்போ ஒரு சமுதாயத்துல பிரிவு அதிகமாகுதோ அப்போதான் எதிரிக்கு கொண்டாட்டம். நாம நமக்குள்ள அடிச்சுக்கிட்டு கிடந்ததுனால தான் வெளியிலிருந்து வந்தவங்க சுலபமா நம்மளை ஆட்சி பண்ண முடிஞ்சது. பிரித்து ஆளுதல்ங்கிற தந்திரத்தை அவங்க புதுசா கொண்டு வரல. நாம ஏற்கனவே பிரிஞ்சுதான் கிடந்தோம், அவங்க அதை வசதியா பயன்படுத்திக்கிட்டாங்க. இன்னைக்கும் நாம அதே தப்பதான் பண்றோம். நவீன காலத்துல ஜாதி இல்லைன்னு சொல்றோம், ஆனா கல்யாண மேட்டர் வரும்போதோ இல்ல ஒரு உதவி கேட்கும் போதோ ஜாதியத்தான் முதல்ல பார்க்கறோம். இந்த இரட்டை வேஷம் எதுக்கு? இப்போ ஒரு கேள்வி எழலாம். சரி, இதெல்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சு, இப்போ இதை எப்படி சரி பண்றதுன்னு? தீர்வு ஒன்னே ஒண்ணுதான். நாம மறுபடியும் தர்மத்தோட வேருக்கு போகணும்.
தர்மம் சொல்றது என்ன? குணா கர்ம விபாகசக, அதாவது குணம் மற்றும் கர்மாவோட அடிப்படையில்தான் பிரிவே தவிர பிறப்பால் இல்லைன்னு பகவத்கீதையிலேயே சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பிராமண குலத்துல பிறந்தவன் அந்நியாயம் பண்ணா அவன் பிராமணன் கிடையாது. ஒரு உழைக்கும் குலத்துல பிறந்தவன் ஞானம் அடைஞ்சா அவன்தான் குரு. இந்த தெளிவு நமக்கு வேணும். ஜாதிங்கிற கூண்ட உடைச்சிட்டு மனுஷங்கிற வானத்துல பறக்க கத்துக்கணும். இந்த உலகத்துல எந்த உயிரும் குறைவானது இல்லை. ஒரு கட்டடம் நிக்கிறதுக்கு அஸ்திவார கல்லும் முக்கியம், மேல இருக்கிற கோபுர கலசமும் முக்கியம். கோபுரம் அழகா இருக்குன்னு அஸ்திவாரத்தை நோண்டினா மொத்த கட்டடமும் இடிஞ்சு விழுந்துடும். இன்னைக்கு சமுதாயம் இடிஞ்சு போயிட்டு இருக்குன்னா அதுக்கு காரணம் நாம அஸ்திவாரத்தை மதிக்கலைங்கிறது தான். உழைப்ப மதிக்காத எந்த ஒரு நாடும் உருப்பட்டதா சரித்திரமில்ல. யோசிச்சு பாருங்க, நாம ஏன் இவ்வளவு கோவமா இருக்கோம்? ஏன் இவ்வளவு வெறுப்ப கக்குறோம்? ஏன்னா நமக்குள்ள ஒரு பயம். அவன் முன்னேறிடுவானோ, இவன் நமக்கு மேல போயிடுவானோன்னு. இந்த பயத்தை விடுங்க. உன்னோட போட்டி உன் கூடத்தான் இருக்கணுமே தவிர அடுத்தவன் கூட இல்ல. வர்ணாசிரமம் ஒரு ஒழுங்குக்காக உருவாக்கப்பட்டது. அதை ஒரு ஒடுக்குமுறை கருவியா மாத்துனது நம்ம அறியாமை. அந்த அறியாமையை நாம இன்னைக்கே பொசுக்கணும். ஆன்மீகம்ங்கிறது மனுஷங்களை இணைக்கிறதுக்காக இருக்கணுமே தவிர பிரிக்கிறதுக்காக இருக்கக்கூடாது. யாதும் ஊரே யாவரும் கேளிர்னு சொன்னது நம்ம ஊரு கணியன் பூங்குன்றனார். அந்த பரந்த மனப்பான்மை நமக்கு வரணும். ஒரு மனுஷனை பார்க்கும்போது அவனோட ஜாதியை பார்க்காம அவனோட திறமையையும் அவனோட நல்ல குணத்தையும் பார்க்குற அன்னைக்குத்தான் நாம உண்மையான தர்மத்தை கடைபிடிக்கிறோன்னு அர்த்தம். இந்த கசப்பான உண்மைகளை பேசுறது எதுக்குன்னா அப்போதான் நாம எங்க நிக்கிறோன்னு நமக்கு தெரியும். ஜாதிங்கிற அழுக்க தொடச்சி எரிஞ்சாதான் தர்மம்ங்கிற வைரம் ஜொலிக்கும். இந்த மாற்றத்தை நாம நம்ம வீட்டில இருந்து ஆரம்பிக்கணும். நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாரும் சமம்னு சொல்லி கொடுக்கறத விட எல்லாரும் அவங்கவங்க வேலையை சிறப்பா செய்யணும், யாரையும் தாழ்வா நினைக்க கூடாதுன்னு சொல்லி கொடுக்கணும். என்ன, நான் சொல்றது கொஞ்சம் கசப்பா இருக்கா? ஆனா இதுதான் நிஜம். அடுத்த பகுதியில இந்த குழப்பங்கள்ல இருந்து விடுபட்டு நவீன காலத்துல நாம எப்படி ஒரு தர்மமான வாழ்க்கையை வாழலாம், இந்த வர்ணாசிரம தத்துவத்தை எப்படி நேர்மையா நம்ம வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத பத்தி இன்னும் விளக்கமா பேசுவோம். மனசை திறந்து வச்சுக்கோங்க, ஏன்னா மாற்றத்துக்கான விதை அங்கதான் விழப்போகுது. வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய சந்தை மாதிரி. அங்க எல்லாரும் எதையாவது வித்துக்கிட்டு இருக்காங்க, எதையாவது வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கூட்டத்துல நாம எதுக்கு வந்தோம், நாம எதை வாங்கணும் அப்படின்னு தெரியாம சுத்துறவங்க தான் இங்க அதிகம். வர்ணாசிரம தர்மத்தோட சாரம்சமே இந்த ஒரு புள்ளியில தான் அடங்கியிருக்கு. அதுதான் சுய தர்மம். அதாவது உனக்கான தர்மம் என்ன? இந்த உலகத்துல பல கோடி மனுஷங்க இருக்கலாம். ஆனா உன்னோட ரேகையும் உன்னோட டிஎன்ஏவும் எப்படி தனித்துவமானதோ அதே மாதிரி உனக்குன்னு ஒரு தனித்துவமான கடமை இருக்கு. அதை தேடி கண்டுபிடிக்கிறது தான் இந்த பிறவியோட ரகசியம். இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நாம எல்லாரும் இன்னொருத்தரோட வாழ்க்கையை வாழ முயற்சி பண்றோம். பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்கிட்டான்னா நமக்கும் அதே கார் வேணும். ஒருத்தன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகி அமெரிக்கா போயிட்டான்னா நமக்கும் அதே தான் வேணும். ஆனா அந்த அமெரிக்கா போனவனுக்குள்ள ஒரு விவசாயி இருக்கலாம், இல்ல அந்த கார் வாங்கினவனுக்குள்ள ஒரு கலைஞன் இருக்கலாம். தன் இயல்புக்கு மாறா ஒரு வேலையை ஒரு மனுஷன் செய்யும்போது அவன் உடம்பால வேலை செய்வான், ஆனா அவனோட ஆத்மா அங்க செத்து போயிருக்கும். பகவத்கீதையில ஒரு அழகான வரி இருக்கு. பரதர்மத்தை விட சிறப்பாக செய்யப்படும் சுயதர்மமே மேலானது. அதாவது அடுத்தவனோட வேலையை நீ 100 மார்க் வாங்குற மாதிரி செஞ்சாலும் உன்னோட வேலையை நீ சுமாரா செஞ்சாலும் அதுதான் உனக்கு பெருமை. ஏன் இப்படி சொன்னாங்க யோசிச்சு பாருங்க. ஒரு வேப்ப மரத்துக்கு ஒரு ஆசை வருதுன்னு வச்சுப்போம். நாம ஏன் கசப்பா இருக்கணும், அந்த மாம்பழம் மாதிரி இனிப்பா மாறக்கூடாதான்னு. அந்த வேப்ப மரம் தான் ஆயுசு முழுக்க தவம் செஞ்சாலும் மாம்பழத்தை கொடுக்க முடியாது. அதுக்கு பதிலா தான் ஒரு சிறந்த கசப்பான மருந்தா இருக்கிறதுல தான் அந்த மரத்தோட வெற்றி இருக்கு. நாமளும் அப்படிதான். ஒருத்தன் பிறக்கும் போதே அவனுக்குள்ள சில குணங்கள், சம்ஸ்காராஸ் பதிஞ்சிருக்கும். சில பேருக்கு சின்ன வயசுல இருந்தே எதையாவது உன்னை பிரிச்சு மேயணும், அதோட உண்மையை கண்டுபிடிக்கணும்னு தோணும். அவங்க அறிவு பிரிவை சேர்ந்தவங்க. சில பேருக்கு அநியாயத்தை பார்த்தா ரத்தம் கொதிக்கும், தலைமை தாங்கணும்னு தோணும். அவங்க நிர்வாக பிரிவை சேர்ந்தவங்க. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? எஜுகேஷன் சிஸ்டம்ங்கிற பேர்ல எல்லாத்தையும் ஒரே அச்சுல ஊத்துறோம். சிங்கம், குரங்கு, மீன், யானை எல்லாத்தையும் வரிசையா நிக்க வச்சு யார் முதல்ல மரத்துல ஏறுறீங்களோ அவங்க தான் புத்திசாலி அப்படின்னு சொன்னா அந்த மீன் தான் வாழ்க்கை முழுக்க நாம ஒரு முட்டாள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே செத்து போகும்.
இதுதான் இன்னைக்கு சமுதாயத்துல நடக்குது. வர்ணாசிரம தர்மம்ங்கிறது உன்னோட திறமை என்னன்னு உனக்கு கண்ணாடி போட்டு காட்டுறது. நீ யாருன்னு உனக்கு தெரியலனா நீ வாழ்க்கை முழுக்க ஒரு அடிமையாத்தான் இருப்ப. இப்போ நீங்க கேட்கலாம், சார் என் சுயதர்மத்தை நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. இதுக்கு 3 வழிகள் இருக்கு. 1, உன்னோட மனசுக்கு எதுல அதிக ஆர்வம் இருக்கு, எந்த வேலையை செஞ்சா நீ நேரத்தையே மறந்து போற. 2, உன்னோட சூழ்நிலை உனக்கு என்ன பொறுப்பு கொடுத்துருக்கு. 3, உன்னோட உழைப்பு மற்றவங்களுக்கு எப்படி உதவியா இருக்கு. இந்த 3 சந்திக்கிற புள்ளி தான் உன் தர்மம். ஒரு சமையல்காரன் தன் வேலையை ஒரு தவம் மாதிரி செஞ்சா அந்த சாப்பாடை சாப்பிட்றவங்களுக்குள்ள ஒரு நிம்மதி கிடைக்கும். அந்த நிம்மதி தான் அந்த சமையல்காரனோட ஆன்மீக உயர்வுக்கான வழி. அந்த நேரத்துல அவன் வெறும் சமையல்காரன் இல்ல, அவன் ஒரு அன்னபூர்ணிக்கு நிகரானவன். நவீன காலத்துல வர்ணத்தை ஒரு கெரியர் கைடன்ஸா எடுத்துக்கங்க. அறிவு சார்ந்த வேலையா, இன்டெலெக்சுவல், சமுதாயத்தை வழிநடத்துற வேலையா, லீடர்ஷிப், பொருளாதாரத்தை பெருக்கிற வேலையா, ஆண்டர்பிரினர்ஷிப், இல்ல மத்தவங்களுக்கு சேவையா, சர்வீஸ். இந்த 4ல நீ எங்க பொருந்துற? உன்னோட ஈகோவை ஓரமா வச்சுட்டு யோசிச்சு பாரு. பல பேர் கௌரவத்துக்காக ஒரு வேலையை பிடிச்சு வச்சுக்கிட்டு நிம்மதியை தொலைக்கிறாங்க. ஒரு கிளீனரா இருக்கிறதுல என்ன அவமானம்? அந்த கிளீனர் இல்லனா உன் ஆபீஸு குப்பை தொட்டி ஆயிடும். ஆனா நாம போடுற அந்த மேலே கீழேங்கிற முத்திரை தான் எல்லா அழிவுக்கும் காரணம். உங்களுக்கு ஒரு உண்மை சொல்லட்டுமா? இந்த உலகத்துல எந்த ஒரு வேலையுமே அழுக்கானதில்ல. அழுக்கு நம்ம மனசுல தான் இருக்கு. ஒரு டாக்டர் ஆபரேஷன் பண்ணும்போது கையில ரத்தமாகுது, ஒரு துப்புரவு தொழிலாளி சாக்கடைய சுத்தம் பண்ணும்போது சேராகுது. 2மே சுத்தம் பண்ற வேலைதான். ஆனா ஒருத்தருக்கு மாலை போடுறோம், இன்னொருத்தரை தள்ளி நிக்க சொல்றோம். இதுதான் அதர்மம். உன்னோட சுய தர்மத்தை நீ செய்யும்போது நீ யாரையும் விட குறைஞ்சவன் இல்லைங்கிற தைரியம் உனக்கு வரணும். அந்த தைரியம் உங்ககிட்ட இருந்தா நீ தான் உண்மையான ஆன்மீகவாதி. யோசிச்சு பாருங்க, நாம ஏன் இவ்வளவு கவலைப்படுறோம்? ஏன்னா நாம மத்தவங்களோட மார்க்குக்காகவும் மத்தவங்களோட பாராட்டுகளுக்காகவும் ஓடிக்கிட்டு இருக்கோம். உன்னோட ஆத்மாவுக்கு நீ பதில் சொல்ல வேண்டிய ஒரு நாள் வரும். அன்னைக்கு நீ எவ்வளவு சம்பாதிச்சேன்னு அந்த இறைவன் கேட்க மாட்டான். உனக்கு நான் கொடுத்த திறமைய வச்சு இந்த உலகத்துக்கு என்ன செஞ்சேன்னு தான் கேட்பான். ஒரு சின்ன செருப்பு தைக்கிற தொழிலாளியா இருந்தாலும் அவன் தைச்ச செருப்பு ஒருத்தரோட காலையே காப்பாத்துதுன்னா அதை விட பெரிய புண்ணியம் வேற என்ன இருக்கு? வர்ணாசிரம தர்மத்தோட உண்மையான நோக்கம் என்ன தெரியுமா? ஒரு மனுஷனை அவனோட ஆசைகள்ல இருந்து மெதுவா விடுவிச்சு அவனை இறைநிலைக்கு கொண்டு போறதுதான். ஆரம்பத்துல ஆசையோட வேலை செய்வான், அப்புறம் கடமையோட வேலை செய்வான். கடைசியில அந்த வேலையே ஒரு வழிபாடா மாறிடும். அப்படி மாறும்போது அங்க ஜாதி தெரியாது, மதம் தெரியாது, வெறும் அன்பு மட்டும்தான் இருக்கும். இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்க ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிங்க. நீங்க இப்போ இருக்கிற இடம் உங்களுக்கு சரியானது தானா? நீங்க செய்யற வேலை உங்க மனசுக்கு திருப்தியை தருதா, இல்ல ஏதோ ஒரு கட்டாயத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்கீங்களா? மாற்றம்ங்கிறது உடனே நடந்துடாது. ஆனா நான் யாரு அப்படிங்கிற தேடல் இன்னைக்கே ஆரம்பிக்கணும். உன்னோட வேர்களை நீ தேடும்போது தான் உன்னோட விழுதுகள் பலமாகும். தர்மம்ங்கிறது ஏதோ ஒரு பழைய புஸ்தகத்துல இருக்கிற வார்த்தை இல்ல, அது உன்னோட ஒவ்வொரு மூச்சிலையும் இருக்கிற உண்மை. அடுத்த பகுதியில இந்த வர்ணாசிரம முறைய நவீன வாழ்க்கையில இந்த டெக்னாலஜி உலகத்துல எப்படி நாம கடைபிடிக்கலாம், காலத்துக்கு ஏத்த மாதிரி தர்மம் எப்படி உருமாறணும் அப்படிங்கறத பத்தி இன்னும் டீப்பா பேசுவோம். வாழ்க்கை ஒரு மகா சமுத்திரம். அதுல நீச்சல் போட தர்மம்ங்கிற துடுப்பு கண்டிப்பா வேணும். காலம் ஒரு பெரிய நதி மாதிரி. அது ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனா அந்த நதியில இருக்கிற தண்ணி ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கு. நாம ஒரு காலத்துல செஞ்ச அதே விஷயத்த அதே மாதிரி இன்னைக்கு செய்ய முடியாது. ஏன்னா அன்னைக்கு இருந்த சூழ்நிலை வேற, இன்னைக்கு இருக்கிற உலகம் வேற. நம்ம முன்னோர்கள் இதை ரொம்ப அழகா யுக தர்மம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குன்னு சில விதிகள் இருக்கு. திரேதா யுகத்துல ஒரு நீதி இருந்துச்சு, துவாபர யுகத்துல அது மாறுச்சு. இப்போ நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த கலியுகத்துல தர்மம் எப்படி இருக்கணும், இதுதான் நாம இன்னைக்கு விவாதிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். இப்போ நீங்க கேட்கலாம், அப்ப தர்மம்னா அது நிலையானது இல்லையா அப்படின்னு. தர்மத்தோட அறம் நிலையானது, ஆனா அது வெளிப்படுற முறை மாறணும். உதாரணத்துக்கு, ஒரு குழந்தைக்கு பசிச்சா பால் கொடுக்கணும், அதுவே பெரியவனான அப்புறம் பசிச்சா சோறு கொடுக்கணும். பசி தீர்க்கணும் அப்படிங்கிற அறம் ஒண்ணுதான், ஆனா கொடுக்கிற பொருள் மாறுதில்ல, அதுதான் யுக தர்மம்.
வருணாசிரம தர்மம்ங்கிறது அன்னைக்கு ஒரு கிராமப்புற சமுதாயத்துக்கு ஏத்த மாதிரி வடிவமைக்கப்பட்டது. அன்னைக்கு ஒருத்தன் என்ன தொழில் செய்யறானோ அதுதான் அவனோட அடையாளமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துடுச்சு, உலகமே ஒரு குக்கிராமமா மாறிடுச்சு. இப்போ போய் பழைய காலத்து பஞ்சாயத்து முறையை பேச முடியுமா? இன்னைக்கு வர்ணம் அப்படிங்கிறத நாம ஒரு ஸ்கில் செட் அப்படின்னு தான் பார்க்கணும். ஒரு காலத்துல வேதங்களை மனப்பாடம் பண்ணினவன் பிராமணன். இன்னைக்கு டேட்டா சயின்ஸ் படிக்கிறவனும் புதுசா ஒரு மெடிசனை கண்டுபிடிக்கிறவனும் அறிவை தேடி ஓடுற பேராசிரியரும் அந்த வர்ணத்துக்குள்ள தான் வர்றாங்க. அன்னைக்கு வாள் ஏந்தி சண்டை போட்டவன் க்ஷத்ரியன். இன்னைக்கு நாட்டை காக்கிற ராணுவ வீரனும் சட்டத்தை நிலைநாட்டுற நீதிபதினும் நேர்மையான அரசியல்வாதியும் அந்த இடத்துல இருக்காங்க. அன்னைக்கு மாட்டு வண்டியில வியாபாரம் பண்ணவன் வைசியன். இன்னைக்கு ஆன்லைன்ல பிசினஸ் பண்றவனோ எக்கனாமிக்ஸ் பேசுறவனோ அந்த தர்மத்தை செய்றாங்க. இப்ப சொல்லுங்க, இதுல யாரு உசத்தி? யுக தர்மத்தோட மிகப்பெரிய சவாலே மாற்றத்தை ஏத்துக்கிறது தான். ஒரு காலத்துல ஒரு ஆசிரமத்துல உட்கார்ந்து குருகுல கல்வி படிச்சோம். இன்னைக்கு யூடியூப்ல கத்துக்கிறோம். கத்துக்கிற இடம் மாறினா என்ன, கத்துக்கிற ஆர்வம் ஒன்னா இருக்கணும்ல. ஆனா நாம என்ன பண்றோம்னா அந்த வடிவத்தை பிடிச்சுக்கிட்டு தொங்குறோம். அன்னைக்கு அப்படி இருந்துச்சு, இன்னைக்கு ஏன் இப்படி இல்லைன்னு வருத்தப்படுறோம். தர்மம்ங்கிறது ஒரு உயிருள்ள விஷயம், அது வளர்ந்துகிட்டே இருக்கணும். ஒரு கட்டத்துல அது தேங்கிடுச்சுன்னா அதுதான் அழுகி போன ஜாதியமா மாறிடுது. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் கிட்ட ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. நாம பழமையை பின்பற்றணுமா இல்ல நவீனமா மாறணுமான்னு. தம்பி, பழமைங்கிறது வேர், நவீனம்ங்கிறது கிளை. வேர் இல்லாம கிளை இருக்க முடியாது. கிளை இல்லாம வேர்ல இருந்து வர்ற சத்து வெளிப்பட முடியாது. முன்னோர்கள் சொன்ன ஒழுக்கத்தை எடுத்துக்கோ, ஆனா அதை உன் காலத்துக்கு ஏத்த மாதிரி மாத்தி பயன்படுத்து. ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில வேலை பார்க்குற நீ அங்கே ஒரு கிரகஸ்தனா எப்படி இருக்கணும்? உன்னோட வருமானத்துல ஒரு பகுதியை ஏழை மாறியவர்களோட படிப்புக்கு கொடுக்கறியே, அதுதான் உன்னோட யுக தர்மம். ஆபீஸ்ல உனக்கு கீழே வேலை பார்க்கறவங்கள மரியாதையா நடத்துறியே, அதுதான் உன்னோட தர்மம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கலியுகத்துல நாமம் தான் தர்மம்னு சொல்லுவாங்க. அதாவது மனசு ரொம்ப சஞ்சலப்படுற காலத்துல ஆழமான அமைதியை தேடுறது தான் எல்லா வர்ணத்தவர்க்கும் பொதுவான தர்மம். அன்னைக்கு காடு மேடெல்லாம் அலைஞ்சு தவம் பண்ணாங்க. இன்னைக்கு இந்த கம்ப்யூட்டர் யுகத்துல காலையில ஒரு 10 நிமிஷம் அமைதியா உட்கார்ந்து உன்னை நீ கவனிக்கிறியே, அதுதான் இன்னைக்கு இருக்கிற தவம். நீ எந்த ஜாதியா வேணா இரு, எந்த வேலைய வேணா செய், ஆனா உனக்குள்ள இருக்கிற அந்த மனிதாபிமானத்தை நீ தொலைச்சிராத. அதுதான் இந்த காலத்தோட தேவை. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன? மனுஷனுக்கு மனுஷன் நம்பிக்கை இல்லை. ஒருத்தன் கஷ்டப்படுறான்னா அவனை வீடியோ எடுத்து யூடியூப்ல போடுறமே தவிர கை தூக்கி விட மாட்டேங்கிறோம். இதுதான் அதர்மம். வர்ணாசிரமம் அன்னைக்கு சொன்னது என்னன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கணுங்கிறது தான். அந்த உதவிங்கிற குணம் இன்னைக்கு மறைஞ்சு போயிடுச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கலியுகத்துல நாமம் தான் தர்மம்னு சொல்லுவாங்க. அதாவது மனசு ரொம்ப சஞ்சலப்படுற காலத்துல ஆழமான அமைதியை தேடுறது தான் எல்லா வர்ணத்தவர்க்கும் பொதுவான தர்மம். அன்னைக்கு காடு மேடெல்லாம் அலைஞ்சு தவம் பண்ணாங்க. இன்னைக்கு இந்த கம்ப்யூட்டர் யுகத்துல காலையில ஒரு 10 நிமிஷம் அமைதியா உட்கார்ந்து உன்னை நீ கவனிக்கிறியே, அதுதான் இன்னைக்கு இருக்கிற தவம். நீ எந்த ஜாதியா வேணா இரு, எந்த வேலைய வேணா செய், ஆனா உனக்குள்ள இருக்கிற அந்த மனிதாபிமானத்தை நீ தொலைச்சிராத. அதுதான் இந்த காலத்தோட தேவை. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன? மனுஷனுக்கு மனுஷன் நம்பிக்கை இல்லை. ஒருத்தன் கஷ்டப்படுறான்னா அவனை வீடியோ எடுத்து யூடியூப்ல போடுறமே தவிர கை தூக்கி விட மாட்டேங்கிறோம். இதுதான் அதர்மம். வர்ணாசிரமம் அன்னைக்கு சொன்னது என்னன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கணுங்கிறது தான். அந்த உதவிங்கிற குணம் இன்னைக்கு மறைஞ்சு போயிடுச்சு. நாம எல்லாரும் தனித்தனி தீவுகளா மாறிட்டோம். இந்த யுக தர்மம் நமக்கு சொல்ற பாடம் என்னன்னா, மீண்டும் இணைவோம்ங்கிறது தான். ஜாதியால இல்ல, மதத்தால இல்ல, அன்பால இணைவோம். தர்மம்ங்கிறது ஒரு போர்வை மாதிரி. குளிருக்கு ஏத்த மாதிரி அதை நாம போர்த்திக்கணும். வெயில் காலத்துல போர்வையை போர்த்திக்கிட்டு இது எங்க தாத்தா கொடுத்த போர்வை, நான் விடமாட்டேன்னு சொன்னா நமக்கு தான் வேர்க்கும். அந்த போர்வையை மடிச்சு வச்சுட்டு ஒரு லேசான துணியை போட்டுக்கணும். அதே மாதிரி தான் சமுதாய விதிகள் மாறும், ஆனா அந்த அன்புங்கிற இழை மாறாது. இன்னைக்கு ஒரு ஐடி ஊழியர் தன்னோட வேலையை ஒரு பிராமண தர்மமா செஞ்சா அந்த கோட் 1 கோடி பேருக்கு பயனுள்ளதா இருக்கும். ஒரு போலீஸ்காரர் தன்னோட வேலையை க்ஷத்ரிய தர்மமா செஞ்சா ஒரு பொண்ணு நள்ளிரவுல தைரியமா வெளியே போயிட்டு வர முடியும்.
இந்த புரிதல் நமக்கு வந்துட்டா அப்புறம் எதுக்கு சண்டை? நீ செய்யற வேலையில நீ ஒரு யோகியா மாறு. யக்யார்த்தாத் கர்மனோ அப்படின்னு கீதை சொல்லுது. அதாவது நீ செய்யற ஒவ்வொரு வேலையும் ஒரு வேள்வி மாதிரி இருக்கணும். நீ சமைச்சாலும் சரி, சாஃப்ட்வேர் எழுதினாலும் சரி, இல்ல ரோடு கூட்டினாலும் சரி, அதை முழு ஈடுபாட்டோட செய். மற்றவங்களுக்கு தொந்தரவு தராம செய். இதுதான் இந்த யுகத்தோட தர்மம். இன்னைக்கு பல பேர் ஆன்மீகத்தை ஏதோ ஒரு மாயையா பார்க்கறாங்க. ஆனா ஆன்மீகம்ங்கிறது உன்னோட தினசரி வாழ்க்கையில நீ காட்டுற நேர்மைதான். ஒரு காய்கறி விற்கிறவர் தராசுல சரியா எடை போட்டா அவர் அந்த நிமிஷம் ஒரு மிகப்பெரிய ஞானிக்கு சமம். ஒரு டாக்டர் காசுக்காக ஆசைப்படாம உயிரை காப்பாத்தினா அவர்தான் கடவுள். இந்த மாற்றத்தை தான் வர்ணாசிரமம் எதிர்நோக்குது. நாம இப்போ ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கோம். பழைய சித்தாந்தங்களும் புது நாகரிகமும் முட்டிக்கிட்டு நிக்கிற காலம். இதுல நாம எதை எடுக்கணும், எதை விடணும்? தெளிவா இருங்க. சடங்குகளை விடலாம், ஆனா சாராம்சத்தை விடக்கூடாது. வடிவத்தை மாற்றலாம், ஆனா லட்சியத்தை மாற்றக்கூடாது. அடுத்த பகுதியில ஒரு மனுஷனோட வாழ்க்கையில கர்மா எப்படி வேலை செய்யுது, நம்மளோட செயல்கள் எப்படி நம்ம தர்மத்தை தீர்மானிக்குது அப்படிங்கிற ரகசியத்தை பத்தி ரொம்ப ஆழமா பேச போறோம். உன் வாழ்க்கை உன் கையில இருக்குன்னு சொல்றாங்கல்லே, அது எப்படி? வாங்க பாப்போம். வாழ்க்கைங்கிறது ஒரு எதிரொலி மாதிரி தான். நீ எதை சத்தமா சொல்றியோ அதுதான் உனக்கு திரும்பி வரும். ஒரு கிணத்துல நின்னுகிட்டு அன்புன்னு கத்தினா அந்த கிணறு உனக்கு அன்பு திருப்பி தரும். அதுவே நீ வெறுப்புன்னு கத்தினா அதே வெறுப்பு தான் உன் காதுல வந்து விழும். வர்ணாசிரம தர்மத்தோட ஆணி வேரே இந்த கர்மா அப்படிங்கிற ஒரு கணக்குல தான் நிக்குது. ஏன் சார், ஒருத்தன் பிறக்கும் போதே ஒரு வசதியான வீட்ல பிறக்கிறான், இன்னொருத்தன் ஏன் கஷ்டப்படுற வீட்ல பிறக்கிறான் அப்படின்னு நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேள்வி இருக்கும். இதுக்கு ஆன்மீகம் சொல்ற பதில் என்ன தெரியுமா? உன் கைரேகை உன்னோட இந்த பிறவியோட அடையாளம்னா உன் கர்மா உன்னோட ஆத்மாவோட அடையாளம். கர்மா அப்படின்னா செயல்னு அர்த்தம். ஆனா அது வெறும் செயல் மட்டும் இல்ல, அந்த செயலுக்கு பின்னாடி இருக்கிற உன்னோட எண்ணம். ஒருத்தன் ஒரு கத்தியை வச்சு ஒருத்தரோட வயித்தை கிழிக்கிறான். அவன் ஒரு திருடனா இருந்தா அது பாவம். அதுவே அவன் ஒரு டாக்டரா இருந்து ஒரு ஆபரேஷன் பண்ணா அது தர்மம். செயல் ஒண்ணுதான், ஆனா அந்த செயலுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கம் வேற. வர்ணாசிரம தர்மத்துல உனக்கு ஏன் ஒரு குறிப்பிட்ட வேலை கிடைச்சது, இல்ல நீ ஏன் ஒரு குறிப்பிட்ட குணத்தோட பிறந்திருக்க, இது எதுவுமே தற்செயலா நடந்ததில்ல. உன்னோட போன பிறவிகளோட மிச்சம்தான் இந்த பிறவியோட ஆரம்பம். இன்னைக்கு பல பேர் கேட்குறாங்க, சார் போன பிறவியில நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியாது, ஆனா அதுக்காக இப்ப நான் ஏன் தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு. ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க நேத்து ஒரு பேங்க்ல லோன் வாங்குறீங்க. இன்னைக்கு அந்த விஷயத்தை நீங்க மறந்துட்டீங்கன்னு வச்சுப்போம். அதனால அந்த பேங்க் அந்த லோனை தள்ளுபடி பண்ணிடுமா, இல்ல மறந்துட்டீங்களே பரவாயில்லன்னு விட்டுடுமா? வட்டி குட்டியோட வந்து நிக்கும்ல. அதுதான் கர்மா. நீ என்ன விதைச்சியோ அதைத்தான் நீ அறுவடை பண்ண முடியும். முள்ளு செடியை நட்டுட்டு முந்திரி பழம் வரும்னு ஆசைப்படுறதுல என்ன நியாயம் இருக்கு? இங்கதான் தர்மம் உள்ள வருது. கர்மா உனக்கு ஒரு சூழ்நிலையை கொடுக்கும், ஆனா தர்மம் அந்த சூழ்நிலையை நீ எப்படி எதிர்கொள்ளணும்னு சொல்லி கொடுக்கும். ஒருத்தர் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல பிறந்துட்டான். இது அவனோட கர்மா. ஆனா அந்த ஏழ்மையிலையும் திருடாம பொய் சொல்லாம உழைச்சு முன்னேறணும்னு நினைக்கிறானே, அதுதான் அவனோட தர்மம். அந்த தர்மத்தை அவன் சரியா செஞ்சா அவனோட பழைய கர்மா கரைஞ்சு போயிடும். இதனால தான் நம்ம பெரியவங்க சொன்னாங்க, விதியை மதியால் வெல்லலாம்னு. மதி அப்படின்னா அறிவு மட்டும் இல்ல, அது தர்மமான அறிவு. வர்ணாசிரம முறையில ஒவ்வொரு வர்ணத்துக்கும் ஒரு கர்மா இருக்கு. ஒரு அறிவு பிரிவை சேர்ந்தவன் பொய் சொல்லக்கூடாதுங்கிறது அவனோட தர்மம். அவன் பொய் சொன்னா அவனோட கர்மா ரொம்ப மோசமாயிடும். ஒரு வியாபாரி நியாயமான விலைக்கு விற்கணுங்கிறது அவனோட தர்மம். அவன் பேராசப்பட்டா அவன் தன் கர்மாவை கெடுத்துக்கிறான். இன்னைக்கு சமுதாயத்துல நாம ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம்? ஏன்னா நாம கர்மாவை பத்தி கவலைப்படுறதே இல்லை. யாரை ஏமாத்துனா என்ன, நாம நல்லா இருந்தா சரி அப்படின்னு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள வாழ்றோம். ஆனா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, காலத்தோட கணக்குல இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் உலகத்துல கூட கர்மா வேலை செய்யுது. நீங்க ஒருத்தரை பத்தி தப்பா ஒரு கமெண்ட் போடுறீங்கன்னு வச்சுப்போம். அது உங்களை விட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அந்த எதிர்மறை எண்ணம் உங்களோட மனப்பதிவுல தங்கிடும். அது என்னைக்காவது ஒரு நாள் மன அழுத்தமாவோ இல்ல ஒரு கவலையாவோ வெளிப்படும்.
தர்மம் என்ன சொல்லுதுன்னா, நல்லதை செய், நல்லது நடக்கும். இது ஏதோ ஒரு பழைய பாட்டு மாதிரி இருக்கலாம், ஆனா இதுதான் இந்த பிரபஞ்சத்தோட விதி. உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன். ஒரு ராஜா இருந்தாராம். அவர் தன் நாட்டுல இருக்கிற எல்லாருக்கும் சாப்பாடு போடணும்னு ஆசைப்பட்டாராம். சமையல் நடந்துகிட்டு இருக்கும்போது வானத்துல ஒரு பருந்து ஒரு பாம்பை தூக்கிட்டு போயிருக்கு. அந்த பாம்பு பயத்துல விஷத்தை கக்க அது நேரா சமையல் பாத்திரத்துக்குள்ள விழுந்துடுச்சு. அந்த சாப்பாட்டை சாப்பிட்ட எல்லாரும் இறந்துட்டாங்க. இப்போ இந்த பாவ கணக்கு யாருக்கு போகும்? சமைச்சவனுக்கா, இல்ல அந்த பருந்துக்கா, இல்ல அந்த பாம்புக்கா? சித்திரகுப்தன் குழம்பி போய் யமதர்மன் கிட்ட கேட்டாராம். யமதர்மன் சொன்னாராம், யாரு இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு இந்த ராஜா பாரு எவ்வளவு பெரிய பாவி, எல்லாரையும் கொன்னுட்டான் அப்படின்னு அந்த ராஜாவை பத்தி தப்பா பேசுறாங்களோ அவங்களுக்கு அந்த பாவம் போகும் அப்படின்னு. ஏன்னா சமைச்சவன் வேணும்னு பண்ணல, பருந்து பசிக்கு போச்சு, பாம்பு பயத்துல கக்குச்சு. ஆனா அந்த விஷயம் தெரியாம ஒருத்தரை விமர்சனம் பண்றாங்க பாருங்க, அவங்க தான் கர்மாவை தேடிக்கிறாங்க. நாம இன்னைக்கு பண்ற மிகப்பெரிய தப்பு இதுதான். அடுத்தவங்களோட தர்மத்தை விமர்சனம் பண்றது, அடுத்தவங்களோட கர்மாவை பத்தி பேசுறது. இதனால தான் சமுதாயத்துல அமைதி இல்லாம போகுது. உன்னோட வர்ணம் எதுவா வேணா இருக்கட்டும், உன்னோட வேலை எதுவா வேணா இருக்கட்டும், நீ அந்த வேலையை ஒரு தியானம் மாதிரி செய். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு சொன்னது ஏன்னா, நீ பலனை எதிர்பார்த்து செய்யும்போது அங்க ஒரு பற்று உருவாகுது. அந்த பற்று தான் கர்மாவோட சங்கிலி. அந்த சங்கிலியை உடைக்கணும்னா நீ செய்யற வேலையை இறைவனுக்கு அர்ப்பணிச்சிடு. இந்த உலகத்துல எதுவும் நிரந்தரமில்ல. உன்னோட பதவியோ, உன்னோட பணமோ, உன்னோட ஜாதியோ எதுவுமே உன் கூட வராது. நீ செஞ்ச தர்மமும் உன்னோட கர்மாவும் தான் உன் கூட வரும். ஒரு மனுஷன் சாகும்போது அவனோட கை ரெண்டும் காலியாதான் இருக்கும். ஆனா அவனோட ஆத்மா சுமந்துட்டு போற அந்த கர்ம மூட்டை தான் அவனோட அடுத்த பயணத்தை தீர்மானிக்கும். வர்ணாசிரம தர்மம்ங்கிறது அந்த மூட்டையை லேசாக்குறதுக்கான ஒரு வழிமுறை. இப்போ உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. இன்னைக்கு நீங்க செஞ்ச செயல்கள்ல எத்தனை தர்மமானது, எத்தனை பேராசையால செஞ்சது, எத்தனை கோபத்தால செஞ்சது? உன் கர்மாவை நீயே திருத்திக்கலாம். அதுக்கு தீட்சை தேவையில்லை, பெரிய பெரிய யாகங்கள் தேவையில்லை. ஒரு சின்ன உதவி, ஒரு உண்மையான வார்த்தை, ஒரு நேர்மையான உழைப்பு, இது போதும் உன்னோட கர்மாவை சுத்தப்படுத்த. அடுத்த பகுதியில இந்த வர்ணாசிரம தர்மத்துக்கும் மன அமைதிக்கும் என்ன சம்பந்தம்? இன்னைக்கு ஏன் இவ்வளவு பேர் மன அழுத்தத்துல இருக்காங்க? அதுக்கு நம்ம முன்னோர்கள் சொன்ன தீர்வு என்ன அப்படிங்கறத பத்தி ரொம்ப சுவாரஸ்யமா பேச போறோம். மனசுங்கிறது ஒரு குரங்கு மாதிரி. அதை எப்படி தர்மம்ங்கிற கயரால கட்டி போடணும்னு பார்ப்போம். வாங்க பயணத்தை தொடருவோம். வாழ்க்கையில இன்னைக்கு நாம எல்லார்கிட்டையும் கேட்கிற ஒரு பொதுவான கேள்வி, எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறது தான். அதுக்கு வர்ற பதில் என்ன தெரியுமா? ஏதோ போய்கிட்டு இருக்கு சார், ஆனா மனசுல ஒரு நிம்மதி இல்லைங்கிறது தான். கையில காசு இருக்கு, கார் இருக்கு, வசதியான வீடு இருக்கு, ஆனா தூக்கம் வர மாட்டேங்குது. ஏன்? இந்த மன அழுத்தம், இந்த பதற்றம், இதெல்லாம் எங்கிருந்து வருது? வர்ணாசிரம தர்மம்ங்கிறது ஏதோ சமுதாயத்தை பிரிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, அது உன்னோட மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கான ஒரு மிகப்பெரிய சைக்காலஜி. மனுஷ மனசு ஒரு குரங்கு மாதிரி. அதுக்கு ஒரு மரத்திலிருந்து இன்னொரு மரத்துக்கு தாவிக்கிட்டே இருக்கணும். அந்த குரங்குக்கு ஒரு வேலையை கொடுத்து அதை ஒரு இடத்துல உட்கார வைக்கிறது தான் தர்மத்தோட வேலை. இன்னைக்கு இருக்கிற குழப்பங்களுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? அதி ஆசை. அதாவது நம்ம தகுதிக்கு மீறியோ அல்லது நம்ம இயல்புக்கு மாறாவோ எதையோ அடையணும்னு நாம ஓடிக்கிட்டே இருக்கோம். வர்ணாசிரமம் என்ன சொல்லுதுன்னா, உனக்கான தளம் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்க நீ சிறப்பா செயல்படுன்னு சொல்லுது. ஒருத்தன் தன் இயல்பான வேலையை செய்யும்போது அவனோட மனசுல ஒரு திருப்தி இருக்கும். அந்த திருப்தி தான் மன அமைதியோட ஊற்றுக்கண். ஆனா இன்னைக்கு நாம மற்றவங்களோட வாழ்க்கைய பார்த்து பொறாமப்பட்டு அவங்க மாதிரி நாம மாறணும்னு நினைச்சு நம்ம மனசை நாமளே நனமாக்கிக்கிறோம். ஒரு வயல்ல விளையிற நெல்லு ஏன் ஆப்பிள் பழமா மாறலேன்னு கவலைப்பட்டா அது எவ்வளவு முட்டாள்தனமோ அதேதான் நாம இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்க, ஒரு பிரம்மச்சாரிக்கு ஏன் சில கட்டுப்பாடுகள் வச்சாங்க? ஏன்னா அந்த வயசுல மனசு சிதறக்கூடாது. ஒருமுகப்படுத்துதல் இருந்தாதான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். ஆனா இன்னைக்கு நாம நம்ம மனசை 1000 விஷயங்கள்ல சிதற விடுறோம். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல இருந்து அடுத்தவன் வீட்டு விவகாரம் வரைக்கும் எல்லாத்துலயும் நாம மூக்க நுழைக்கிறோம். இதனால மனசுல ஒரு குப்பை மேடு உருவாகுது. தர்மம் என்ன சொல்லுதுன்னா, உன் கடமையில மட்டும் உன் கண்ணை வை அப்படின்னு.
ஒரு வேலைய முழு ஈடுபாடோட செய்யும்போது அங்க வேற எந்த எண்ணமும் வராது. அதுதான் உண்மையான மெடிடேஷன். கிரகஸ்த வாழ்க்கையில ஏன் இவ்வளவு டென்ஷன்? ஏன்னா நாம கடமையை செய்யறத விட அதிகாரத்தை செலுத்தணும்னு ஆசைப்படுறோம். ஒரு கணவனா, ஒரு மனைவியா உன்னோட தர்மம் என்ன? ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கிறது. ஆனா நாம என்ன பண்றோம்? நீ ஏன் என் பேச்ச கேட்கலன்னு ஈகோ பிடிச்சு ஆடுறோம். வர்ணாசிரம ஒழுக்கம் என்ன சொல்லுதுன்னா, உறவுகள்ல ஒரு வரையறை இருக்கணும். அந்த எல்லைய நாம மீறும்போதுதான் அங்க மனக்கசப்பு வருது. போதும் அப்படிங்கிற மனப்பக்குவம் வர்றதுதான் வானப்பிரஸ்தம். இன்னைக்கு 70 வயசுலயும் சொத்துக்காக கோர்ட் ஏறி இறங்குறவங்கள பார்க்கும்போது பரிதாபமா இருக்கு. அவங்க மனசுல தர்மம் இருந்தா இந்த பூமியிலிருந்து எதை கொண்டு வந்தோம், எதை கொண்டு போக போறோங்கிற தெளிவு வந்திருக்கும். அந்த தெளிவு தான் மனுஷனை நிம்மதியா தூங்க வைக்கும். நம்ம மனசு ஏன் அடிக்கடி கோவப்படுது? ஏன்னா நம்ம எதிர்பார்ப்பு நிறைவேறாத போது நமக்குள்ள ஒரு எரிச்சல் உருவாகுது. நான் நினைக்கிற மாதிரி தான் எல்லாரும் நடக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா தர்மம் சொல்லுது, உலகம் அதோட போக்குல நடக்கும், நீ உன்னோட போக்க மட்டும் கவனின்னு. ஒரு சந்நியாசியோட மனநிலை எப்படி இருக்கும்? மழையில நனைஞ்சாலும் வெயில்ல காஞ்சாலும் அந்த மனுஷன் சிரிக்கிறான். ஏன்னா அவரோட சந்தோஷம் வெளியில இருக்கிற பொருள் மேல இல்ல, உள்ளுக்குள்ள இருக்கிற தர்மம் மேல இருக்கு. நாமளும் நம்ம வாழ்க்கையில ஒரு சின்ன சந்நியாசிய ஒளிச்சு வச்சிருக்கணும். அதாவது எதையும் அளவுக்கு அதிகமா பற்றி கொள்ளாம இருக்கணும். இன்னைக்கு இருக்கிற ஐடி ஊழியர்களோ இல்ல பெரிய பெரிய பிசினஸ் பண்றவங்களோ ஏன் டிப்ரெஷன்ல இருக்கிறாங்க? ஏன்னா அவங்க பண்றது வெறும் வேலை, அதுல தர்மம் இல்ல. ஒரு விஷயத்த காசுக்காக மட்டும் செஞ்சா அது பாரமா தெரியும். அதுவே இந்த வேலை சமுதாயத்துக்கு ஒரு நன்மை செய்யுது, இது என்னோட கடமைன்னு நினைச்சு செஞ்சா அது ஒரு சேவையா தெரியும். சேவை மனப்பான்மை வர்ற இடத்துல டென்ஷன் இருக்காது, ஒரு விதமான ஆனந்தம் தான் இருக்கும். ஒரு நர்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ராத்திரி முழுக்க கண் விழிச்சு ஒரு நோயாளிக்கு சேவை செய்றாங்கன்னா அவங்களுக்கு வர்ற அந்த மன நிறைவு 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சா கூட கிடைக்காது. அந்த நிறைவு தான் வர்ணாசிரமம் நமக்கு கொடுக்க விரும்புற பரிசு. யோசிச்சு பாருங்க, நாம ஏன் இவ்வளவு பயப்படுறோம்? நாளைக்கு என்ன நடக்கும்? வேலை போயிடுமா? காசு இல்லாம போயிடுமான்னு? தர்மம் என்ன சொல்லுதுன்னா, நீ இன்னைக்கு உன்னோட கடமைய சரியா செய், உன்னோட நாளை அந்த இறைவன் பார்த்துப்பான்னு. இந்த சரணாகதி தத்துவம், சரண்டர் உன் மனசுக்குள்ள வந்துட்டா அப்புறம் உனக்கு ஏது கவலை? உன்னோட வர்ணத்துக்கு ஏத்த வேலைய நீ நேர்மையா செய்யும்போது இந்த பிரபஞ்சமே உனக்கு துணையா நிக்கும். ஒரு எறும்புக்கு சாப்பாடு போடுற கடவுள் தன் தர்மத்தை கடைபிடிக்கிற மனுஷனை கைவிட்டுடுவாரா? மனசுங்கிறது ஒரு கண்ணாடி மாதிரி. அதுல சுயநலம், பொறாமை, பேராசைங்கிற அழுக்கு படிஞ்சிருந்தா அதுல உண்மையோட முகம் தெரியாது. தர்மம்ங்கிற துணியை வச்சு அந்த கண்ணாடியை தொடச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையோட அர்த்தம் என்னன்னு புரியும். வர்ணாசிரமம்ங்கிறது ஏதோ பழைய காலத்து பாடம் இல்ல, அது உன் மனசுக்கு போடுற ஒரு வேலிக்கட்டு. அந்த வேலிக்குள்ள இருந்தா நீ பாதுகாப்பா இருப்ப, நிம்மதியா இருப்ப. வேலி தாண்டி போற மாடுதான் அடிபடும். நவீன காலத்துல நாம ஒரு தப்பான பாதையில ஓடிக்கிட்டு இருக்கோம். வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா யாரையும் எட்டி உதைச்சிட்டு முன்னாடி போகணும்னு ஒரு தத்துவத்தை வச்சிருக்கோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? நீ யாரையும் உதைக்கணும்னு அவசியம் இல்ல, நீ உன் பாதையில சரியா நடந்தாலே உன் இலக்கை அடைஞ்சிடுவ. வர்ணாசிரம தர்மம் அந்த பாதையத்தான் நமக்கு காட்டுது. உன்னோட தனித்தன்மைய நேசி, உன்னோட வேலைய மதி, எல்லா உயிர்களிடத்தும் அன்பாயிரு. இதுதான் மன அமைதிக்கான சுலபமான வழி. இன்னைக்கு ராத்திரி நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிங்க. இன்னைக்கு யாராவது ஒருத்தருக்காகவாவது ஒரு சின்ன தர்மத்தை செஞ்சீங்களா? இல்ல ஒருத்தரோட மனசாவது குளிரற மாதிரி பேசினீங்களா? அப்படி செஞ்சிருந்தா அந்த நிமிஷம் உங்க மனசுல ஒரு சின்ன ஒளி தோன்றும். அந்த ஒளிதான் ஆன்மீகம், அந்த ஒளிதான் நிம்மதி. அடுத்த பகுதி, இந்த நீண்ட பயணத்தோட ஒரு முக்கியமான கட்டம். வர்ணாசிரம தர்மத்தோட உச்சக்கட்ட நோக்கம் என்ன? ஒரு மனுஷன் பிறந்து வாழ்ந்து கடைசியில அடைய வேண்டிய அந்த மோக்ஷம் அல்லது விடுதலைக்கும் இந்த தர்மத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற ரகசியத்தை பத்தி பேச போறோம். இது வெறும் பேச்சில்ல, இது ஒரு ஆத்ம தரிசனம். வாங்க அடுத்ததா நுழையலாம். வாழ்க்கைங்கிறது ஒரு ஆரம்பமும் முடிவும் கொண்ட ஒரு நேர்கோடு கிடையாது. அது ஒரு முழுமையான வட்டம். அந்த வட்டத்தோட ஒரு முனையில நாம பிறக்கிறோம், மறுமுனையில நாம இந்த உடம்ப விட்டுட்டு போறோம். ஆனா இந்த ரெண்டுக்கும் இடையில நாம வாழ்ற அந்த வாழ்க்கை இருக்கு பாருங்க, அதுதான் ஒரு மனுஷனை வெறும் சதையால ஆன பிண்டமா இல்ல இறைத்தன்மை கொண்ட ஆன்மாவான்னு தீர்மானிக்குது.
வர்ணாசிரம தர்மத்தோட உச்சக்கட்ட நோக்கம் என்ன தெரியுமா? ஒரு மனுஷனை அவனோட சின்னத்தனமான நான், எனது அப்படிங்கிற குறுகிய வட்டத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து அவனை அந்த பிரபஞ்ச பேராற்றலோட இணைக்கிறது தான். இன்னைக்கு நாம எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறோம்? முழுமை அடையணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் தான் அதுக்கு காரணம். ஆனா அந்த முழுமையை நாம காசுலையும் கார்லையும் பதவியிலையும் தேடுறோம். தர்மம் சொல்லுது, நீ வெளியே தேடுறது காணல் நீர் மாதிரி, உள்ளுக்குள்ள தேடுறது தான் ஜீவநதின்னு. வர்ணாசிரம முறையில ஒவ்வொரு கட்டத்தையும் நாம சரியா கடக்கும்போது நாம மெதுமெதுவா நம்மளோட ஈகோவை கழட்டி வீசுறோம். ஒரு பிரம்மச்சாரியா நீ உன்னோட ஆசைகளை அடக்கிறதுல இருந்து, ஒரு கிரகஸ்தனா நீ மத்தவங்களுக்காக உழைக்கிறதுல இருந்து, ஒரு வானப்பிரஸ்தனா நீ பற்றுக்களை விடுறதுல இருந்து, கடைசியில சந்நியாசியா நீ எல்லாத்திலையும் இறைவனை பார்க்கறது வரைக்கும் இது ஒரு கிறிஸ்டலைசேஷன் ப்ராசஸ். அதாவது உன்னை நீயே சுத்திகரிப்பு செஞ்சுக்கிற ஒரு புனிதமான பயணம். யோசிச்சு பாருங்க, ஒரு சிற்பி ஒரு கல்லை எடுத்து அதை செதுக்குறாரு. அந்த சிற்பி அந்த கல்லுல எதையும் புதுசா சேர்க்கல. அந்த கல்லுல தேவையில்லாத பகுதிகளை மட்டும்தான் தட்டி எடுக்கிறாரு. அந்த தேவையில்லாத கல் போயிடுச்சுன்னா உள்ள இருக்கிற அழகான தெய்வம் வெளியே தெரிஞ்சிடும். அதே மாதிரிதான் வர்ணாசிரம தர்மமும். உனக்குள்ள இருக்கிற பேராசை, கோபம், பொறாமை, அறியாமைங்கிற தேவையில்லாத பகுதிகளை தட்டி எடுத்துட்டு உனக்குள்ள ஏற்கனவே இருக்கிற அந்த தெய்வீக தன்மையை வெளியே கொண்டு வர்றது தான் இந்த தர்மத்தோட வேலை. ஒரு பிராமணன் அறிவால இறைவனை நெருங்குறான். ஒரு க்ஷத்ரியன் தர்மத்தை காக்கிற வீரத்தால நெருங்குறான். ஒரு வைசியன் நேர்மையான தானத்தால நெருங்குறான். ஒரு சூத்திரன் அர்ப்பணிப்பான சேவையால இறைவனை நெருங்குறான். இங்க பாதை வேறையா இருக்கலாம், ஆனா போய் சேர்ற இடம் அந்த ஒருவன்தான். இன்னைக்கு பல பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, சார் நான் சாமியாராகல, அப்புறம் எப்படி நான் இறைவனை அடைய முடியும் அப்படின்னு. இறைவனை அடைய நீ காவி கட்டணும்னு அவசியமில்லை. நீ செய்யற வேலையை தர்மத்தோட செஞ்சாலே போதும். ஒரு தாய்க்கு தன் குழந்தைக்கு பால் கொடுக்கும் போது வர்ற அந்த அன்பு இருக்கு பாருங்க, அதுல எந்த பிரதிபலனும் இல்லை. அதுதான் கடவுள். ஒரு விவசாயி மண்ணை நம்பி உழைச்சு உலகத்துக்கே சோறு போடுறாரே, அந்த உழைப்புல இருக்கிற நேர்மைதான் கடவுள். வர்ணாசிரம தர்மம் உன்னோட வேலையையே உனக்கு ஒரு வழிபாடா மாத்தி கொடுக்குது. ஒர்க் இஸ் வர்ஷிப் அப்படின்னு சும்மா சொல்லல, அதை உன் வாழ்க்கையில நீ உணரணும். இங்க ஒரு ரகசியத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். நாம ஏன் இந்த உலகத்துல பிறந்தோம்? ஏதோ ஒரு கடமையை முடிக்காம விட்டதுனால தான் நாம இங்க வந்திருக்கோம். அந்த கடமையத்தான் நாம கர்மான்னு சொல்றோம். அந்த கர்மாவை தீர்க்கிறதுக்கு தான் இந்த வர்ணாசிரம முறை நமக்கு ஒரு களத்தை அமைச்சு கொடுக்குது. நீ உன்னோட வர்ணத்துக்கு ஏத்த வேலைய உன்னோட ஆசிரமத்துக்கு ஏத்த ஒழுக்கத்தோட செஞ்சு முடிச்சிட்டா உன்னோட கணக்கு முடிஞ்சிடும். கணக்கு முடிஞ்சாதான் உனக்கு விடுதலை கிடைக்கும். அதுக்கு பேரு தான் மோக்ஷம். மோக்ஷம்னா ஏதோ செத்த பிறகு வர்றது இல்ல, வாழ்ந்துட்டு இருக்கும் போதே எந்த கவலையும் இல்லாம எதை பத்தியும் பயம் இல்லாம இருக்கிற அந்த ஒரு மனநிலை தான் நிஜமான மோக்ஷம். இன்னைக்கு நாம ஏன் பயப்படுறோம்? ஏன்னா நாம எதையோ பிடிச்சுக்கிட்டு இருக்கோம். இது என் பொண்டாட்டி, இது என் பிள்ளை, இது என் சொத்துன்னு நாம எதையோ கட்டிக்கிட்டு அழறோம். ஆனா தர்மம் சொல்லுது, எதுவும் உன்னோடது இல்ல, எல்லாம் உன்கிட்ட கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு, ட்ரஸ்டி அப்படின்னு. ஒரு பேங்க் கேஷியர் லட்சக்கணக்கான ரூபாயை என்றாரு. ஆனா அது அவரோட காசு இல்லைன்னு அவருக்கு தெரியும். அதனாலதான் அந்த காசு வரும்போது அவர் சந்தோஷப்படுறதும் இல்லை, அந்த காசு வெளியே போகும்போது அவர் வருத்தப்படுறதும் இல்லை. அதே மாதிரி உன்னோட வாழ்க்கையை நீ ஒரு கேஷியர் மாதிரி பாரு. உன்கிட்ட இருக்கிற திறமை, பணம், அன்பு எல்லாம் மற்றவங்களுக்காக செலவு பண்ணத்தான் உன்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த தெளிவு வந்துட்டா உனக்கு துக்கமேது? வர்ணாசிரம தர்மம்ங்கிறது ஒரு மனுஷனை தயார் பண்ற ஒரு பெரிய தொழிற்சாலை மாதிரி. ஒரு இரும்பு எப்படி நெருப்புல வெந்து அடிபட்டு ஒரு அழகான வாளா மாறுதோ, அதே மாதிரி ஒரு மனுஷன் வாழ்க்கையோட கஷ்டங்கள்லையும் கடமைகள்லையும் வெந்து ஒரு மகாத்மாவா மாறணும். நாம ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம்னு புலம்பாதீங்க. அந்த கஷ்டங்கள் உங்களை செதுக்கிக்கிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. உன்னோட தர்மத்தை நீ விடாம பிடிச்சுக்கிட்டு இருந்தா அந்த தர்மமே உன்னை கடைசி வரைக்கும் தாங்கி பிடிக்கும். தர்மம் தலைகாக்கும் அப்படின்னு சும்மா சொல்லல, அதுதான் யதார்த்தம். யோசிச்சு பாருங்க, நாம இந்த உலகத்துக்கு வரும்போது ஒன்னும் கொண்டு வரல, போகும்போது ஒன்னும் கொண்டு போக போறதில்ல. இடையில இருக்கிற இந்த சின்ன காலத்துல நாம சேர்த்து வைக்க வேண்டியது வெறும் புகழோ இல்ல பணமோ இல்ல, அது நம்ம ஆத்மாவோட தரம். அந்த தரத்தை உயர்த்துவதுதான் வர்ணாசிரமத்தோட ஒரே லட்சியம். ஒரு மனுஷன் சாகும்போது அவன் செஞ்ச தானம் அவனுக்கு முன்னாடி போகும், அவன் செஞ்ச தர்மம் அவனுக்கு பின்னாடி வரும். நீ உன்னோட வர்ணத்தையும் ஆசிரமத்தையும் ஒரு படிக்கட்டா பயன்படுத்தினியா இல்ல ஒரு சுவரா மாத்தினியா? இதுதான் உன்கிட்ட கேட்கப்பட போற கேள்வி. இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கிற பிரிவினைகளை மறந்துட்டு தர்மத்தோட ஆழமான உண்மையை மட்டும் உங்க மனசுக்குள்ள வைங்க. நீங்க எந்த வேலையை வேணா செய்யுங்க,
ஆனா அந்த வேலையில ஒரு புனிதம் இருக்கட்டும். அந்த புனிதம்தான் உங்களை மெதுவா அந்த இறைநிலை நோக்கி இழுக்கும். ஒரு நாள் வரும், அன்னைக்கு உங்களுக்கு நான் ஒரு பிராமணனோ இல்ல நான் ஒரு சூத்திரனோ தோணாது. நான் அந்த பிரபஞ்சத்தோட ஒரு துளிங்கிற அந்த மகா உண்மை உரைக்கும். அந்த நிமிஷத்துல நீங்க முழுமை அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். இவ்வளவு நேரம் நாம வருணாசிரம தர்மத்தோட பல முகங்களை பார்த்தோம். இது ஒரு நீண்ட பயணம். ஆனா இந்த பயணத்தோட முடிவு உன் கைக்குள்ளதான் இருக்கு. அடுத்த பகுதி இந்த உரையாடலோட கடைசி பகுதி. அங்க நாம ஒரு மிகப்பெரிய முடிவுக்கு வரப்போறோம். நீங்க உங்களோட வாழ்க்கையை எப்படி மாத்திக்க போறீங்க? இந்த தத்துவங்கள் வெறும் பேச்சோட நிக்க போகதா இல்ல உங்க ரத்தத்துல கலக்க போகதா? உங்களை உச்சக்கட்ட ஊக்கத்துக்கோ ஒரு மாபெரும் மாற்றத்துக்கோ தயார் பண்ண போற அந்த இறுதி பகுதிக்குள்ள இப்ப நுழையலாம். இதுவரைக்கும் நாம பேசினது வெறும் கதை இல்ல, இது உன்னோட வேர். இவ்வளவு தூரம் இதை கேட்டுட்டு இருக்கிற நீ இனிமேலும் பழைய மனுஷனா இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. ஒரு விதைய மண்ணுக்குள்ள போட்டா அது அப்படியே இருந்தா மட்கி போயிடும். ஆனா அது தனக்குள்ள இருக்கிற அந்த ஓட்டை உடைச்சுக்கிட்டு வெளியே வந்தாதான் ஒரு மாபெரும் விருட்சமா மாற முடியும். இன்னைக்கு உன்னோட மனசுக்குள்ள இருக்கிற அந்த அறியாமைங்கிற ஓட்டை உடைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. வர்ணாசிரம தர்மம்ங்கிறது யாரோ ஒருத்தன் மேல ஏறி நிக்கிறதுக்காக போடப்பட்ட படிக்கட்டு இல்ல, அது நீ உனக்குள்ள இருக்கிற இறைத்தன்மையை அடையிறதுக்காக போடப்பட்ட தங்க பாதை. இன்னைக்கு இந்த உலகத்துல நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஒரு எந்திரத்தனமான வாழ்க்கை. காலையில எந்திரிக்கிறோம், எதுக்குன்னு தெரியாம ஓடுறோம், ராத்திரி வர்றோம், தூங்குறோம். இந்த ஓட்டத்துல உன்னோட ஆன்மா எங்கே இருக்குன்னு என்னைக்காவது தேடி பார்த்திருக்கியா? நீ ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கலாம், ஒரு விவசாயியா இருக்கலாம், இல்ல ஒரு சாதாரண கூலி தொழிலாளியா இருக்கலாம். ஆனா உன்னோட அடையாளம் உன்னோட வேலை இல்ல, உன்னோட அடையாளம் உன்னோட தர்மம். நீ செய்யற வேலையில எப்போ நேர்மை குறையுதோ அப்பவே நீ உன்னோட வர்ணத்தை இழந்துடுற. நீ ஒரு பிராமண குலத்துல பிறந்திருந்தாலும் நீ பொய் சொல்லி ஒருத்தரை ஏமாத்துனா நீ தர்மப்படி ஒரு சாண்டாளனை விட மோசமானவன். அதே சமயம் நீ ஒரு சாதாரண தொழிலாளியா இருந்து உன்னோட உழைப்புல ஒரு தெய்வத்தன்மையை காட்டினா நீதான் இந்த உலகத்தோட மிகப்பெரிய ஞானி. இப்போ ஒரு முடிவெடு. இனிமேல் நான் ஜாதியை பார்க்க மாட்டேன், ஆனா தர்மத்தை பார்ப்பேன் அப்படின்னு ஒரு சபதம் எடு. வர்ணாசிரம தர்மம் உனக்கு சொல்லி கொடுத்த மிகப்பெரிய பாடம் என்ன தெரியுமா? ஒழுக்கம். ஒரு பிரம்மச்சாரியா உன்னோட புலன்களை அடக்கு. ஒரு கிரகஸ்தனா உன்னோட குடும்பத்தையும் சமுதாயத்தையும் தாங்கிப்பிடி. ஒரு வானப்பிரஸ்தனா மெதுவா பற்றுக்களை விடு. உன்னோட ஒவ்வொரு செயலும் இந்த உலகத்துக்கு ஒரு நன்மையை தரணும். நாம ஏன் இவ்வளவு கவலைப்படுறோம்? ஏன்னா நாம நம்மளோட சுய தர்மத்தை மறந்துட்டு அடுத்தவன் தர்மத்தை கையில் எடுக்கிறோம். மீன் நிலத்துல ஓட ஆசைப்பட்டா மூச்சு திணறித்தான் சாகும். உனக்குள்ள ஒரு கலைஞன் இருந்தா நீ காசுக்காக ஒரு கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்து உன் வாழ்க்கையை வீணடிக்காத. உனக்குள்ள ஒரு வீரன் இருந்தா நீ அடிமையா யார்கிட்டையும் கையேந்தி நிக்காத. உன்னோட இயல்பை கண்டுபிடி. அதுதான் உன்னோட வர்ணம். அந்த வர்ணத்துல நீ ஜொலிக்கும் போதுதான் இந்த உலகம் உன்னை திரும்பி பார்க்கும். யோசிச்சு பாரு, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் மற்றவங்களோட பாராட்டுகளுக்காகவும் சமூகத்தோட அங்கீகாரத்துக்காகவும் உன்னை நீயே ஏமாத்திக்க போற? வாழ்க்கைங்கிறது ஒரு முறைதான். அந்த வாழ்க்கையில நீ ஒரு தர்மமான பாதையை உருவாக்கிட்டு போகலேனா உன்னோட பிறவிக்கு என்ன அர்த்தம் இருக்கு? யாரோ வந்தாங்க, வாழ்ந்தாங்க, செப்தாங்கங்கிற கூட்டத்துல ஒருத்தனா நீ இருக்க போறியா? இல்ல இவன் வாழ்ந்த காலத்துல இந்த தர்மம் பிழைச்சதுன்னு வரலாறு சொல்ற மாதிரி வாழ போறியா? மாற்றம்ங்கிறது உன் வீட்டு வாசல்ல வந்து நிக்காது, அது உன் மனசுக்குள்ள இருந்து பறக்கணும். ஜாதிங்கிற அழுக்க தொடச்சி எரிஞ்சிட்டு மனுஷங்கிற மாண்பை உயர்த்தி பிடி. ஆனா அதே சமயம் நம்ம முன்னோர்கள் சொன்ன அந்த உன்னதமான ஒழுக்க முறைகளை, அந்த ஆசிரம தர்மங்களை உன் வாழ்க்கையில கடைபிடி. உனக்குள்ள ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கு. அந்த சக்தியை நீ உணராத வரைக்கும் நீ ஒரு சாதாரண மனுஷன்தான். ஆனா எப்போ நீ உன்னோட கடமையை, உன்னோட தர்மத்தை ஒரு தவமா செய்ய ஆரம்பிக்கிறியோ அப்போ நீ ஒரு மகா சக்தியா மாறுவ. உன்னோட ஒவ்வொரு சொல்லும் மந்திரமாகும், உன்னோட ஒவ்வொரு செயலும் தந்திரமாகும். வர்ணாசிரம தர்மம்ங்கிறது உன்னை ஒரு கட்டுக்கோப்பான மனிதனா மாத்தி உன்னை முழுமை நோக்கி கூட்டிட்டு போற ஒரு வாகனம். அந்த வாகனத்துல ஏறிட்ட அப்புறம் பின்னாடி திரும்பி பார்க்காத. உன்னோட இலக்கு உன்னே ஒண்ணுதான், அது உன்னோட ஆத்ம உயர்வு. இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்து முடிச்ச உடனே ஒரு நிமிஷம் அமைதியா உட்காரு. உன் கண்ணை மூடு. உனக்குள்ள இருக்கிற அந்த சத்தத்தை கேளு. அது உன்கிட்ட என்ன சொல்லுது? நீ இன்னும் சிறப்பாக வாழலாம், நீ இன்னும் நேர்மையாக இருக்கலாம், நீ இன்னும் அன்பாக இருக்கலாம்னு அது சொல்லும். அதுதான் உன்னோட தர்மம். அந்த தர்மத்தை நீ பிடிச்சுக்கிட்டா இந்த உலகத்துல இருக்கிற எந்த சக்தியாலும் உன்னை வீழ்த்த முடியாது. பயத்தை விடு, தயக்கத்தை விடு, பொறாமைய விடு. ஒரு புதிய மனுஷனா எழுந்து நில். உன்னோட வேர்களை மதிக்க கத்துக்கோ. ஆனா உன்னோட கிளைகள் வானத்தை முற்ற அளவுக்கு வளரட்டும். இந்த சமுதாயம் ஒரு பெரிய உடம்புன்னா நீ அதுல ஒரு முக்கியமான உறுப்பு. நீ சரியா இருந்தாதான் அந்த உடம்பு ஆரோக்கியமா இருக்கும்.
உன்னோட வர்ணம் எதுவா இருந்தாலும் அந்த வர்ணத்துக்கு நீ ஒரு கௌரவத்தை தேடித்தரு. உன்னோட ஆசிரமம் எதுவா இருந்தாலும் அந்த ஆசிரமத்தோட புனிதத்தை காப்பாத்து. வாழ்க்கை ஒரு மகா யுத்தம். அந்த யுத்தத்துல உனக்கு இருக்கிற ஒரே கவசம், ஒரே ஆயுதம் உன்னோட தர்மம் தான். அந்த தர்மத்தை நீ காப்பாத்துனா அந்த தர்மம் உன்னை காப்பாத்தும். தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா. இது வெறும் ஸ்லோகம் இல்ல, இதுதான் இந்த பிரபஞ்சத்தோட மாறாத உண்மை. எழுந்து வா, உன்னோட சுய தர்மத்தை அடையாளம் கண்டு இந்த உலகத்துல ஒரு மாற்றத்தை உருவாக்கு. உன்னோட வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு பாடமா இருக்கட்டும். நீ போன பிறகும் உன்னோட தர்மம் இந்த மண்ணுல மணக்கட்டும். மாற்றம் உன்கிட்ட இருந்துதான் ஆரம்பிக்கணும். இப்போவே இந்த நிமிஷமே அந்த மாற்றத்தை தொடங்கு. வெற்றி